இருங்க போடுறதே 10 பால் தான் போடுவோம் நாங்க ஒரு கேம்ல அப்படின்னாக்க எப்படி உங்களுக்கு சான்ஸ் வரும் அகைன்ஸ்ட் ஒரு மிட் பிளாக்? அண்ட் எஸ்பெஷலி எஸ்பெஷலி வென் யூ ஹேவ் எஸ்பெஷலி வென் யூ ஹேவ் ஒரு டிரான்சிஷன் பிளேயர்ஸ் இன் யுவர் டீம், நீ ஏன் டிரான்சிஷன் ஆட மாட்டேங்கிற? வாட் இஸ் இட் தட் யூ ஆர் சோ டைட், சோ மேரிட் டு யுவர் பிலாசபி தட் நான் வந்து இருக்கிற டிரான்சிஷன் பிளேயர்ஸ் எல்லாம் நான் வந்து இது பொசிஷனுக்கு ஆட வைப்பேன் அப்படின்னு? வாட் இஸ் திஸ் ஸ்டூபிடிட்டி? அததான் நான் சொல்றேன். That's not true. The fact that Klopp வந்து he bought these players and he said okay இந்த players வச்சு என்னால இந்த சிஸ்டம் ஆட முடியும் அப்படின்னு. he had a successful system. okay we didn't win the title, but அந்த first season வந்து யாரு I don't think any of us expected to win the title அந்த ஒரு புது மிட்ஃபீல்டர் வச்சு. சரிங்க, அப்போ why are we expecting us to win the title with 5 changes in the season? அப்ப அத வந்து யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் now எக்ஸ்பெக்ட் பண்ணுமா? இல்ல நான் இந்த சீசன் வந்து you're missing the point. நான் டைட்டில் பத்தியே பேசல. the point I'm trying to make is on the season we were in the title charge till March ஏனா we had a good system that allowed these players to play their best in the systemல. இந்த slot ஓட சிஸ்டம்ல you bought all these players. நீ வேர்ட்ஸ் வாங்கியிருக்க, ஈசாக் வாங்கியிருக்க, அவனை வாங்கியிருக்க, இவனை வாங்கியிருக்க, and then you don't know how to play them. don't know how to play them விட in possessionல ஐடியா இல்ல. ஏங்க he hasn't had them to playங்கிறது ஏன் எல்லாரும் நெகேட்டே பண்ணிடுறீங்க? ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். அதாவது எப்படி இருக்கீங்க அதை சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? அதுல இருந்தே ஆரம்பிக்கிறேன். எப்படி இருக்கீங்க? வெள்ளிக்கிழமை அதுவுமா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எப்பவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு மேட்ச் வந்தா அந்த 2 hours மேட்சுக்குன்னு ஒதுக்கி வச்சிருவேன். ஒர்க்கே இருந்தாலும் அந்த 2 hours ஒர்க் பண்ணக்கூடாதுன்ட்டு எப்படி இருந்தாலும் உட்காந்து அந்த மேட்ச் தான் பார்ப்பேன் அப்படின்னு. நேற்று ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லைன் அப்போ பார்த்த உடனே எப்படி ஒன்றும் நடக்க போறது இல்லை, நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே சும்மா டிவியை பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உட்கார்ந்தவன் தான். லைக் லிட்ரலி இட் வாஸ் ஆஸ் பிளாண்ட் ஆஸ் அ மேக் அண்ட் சீஸ் கேன் பி. அந்த மாதிரி ஒரு கேம் நேத்தெல்லாம் எதுவுமே இல்லை. ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒன்றும் ஐ மீன் எதுக்கு இந்த கேம் அப்படிங்கிற மாதிரி கேம் நேற்று கேம். அந்த மாதிரி ஒரு விஜஸ் கேம். முடிக்கணும், ஒரு கேம் இருக்கு, ஆடணும், சரி வந்துட்டோம், ஆடிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம், அவ்வளவுதான். வேற எதுவுமே ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. அவன் எப்படா சீசன் முடிப்பீங்க, சீசனா முடிச்சு தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. வெள்ளிக்கிழமை அதுவும் 8 மணி கேம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆமா இல்ல அதுதான். ஸோ நான் வந்து ஒரு ஃபியூ ஸ்டாட்ஸ் நான் படிக்கிறேன், நீங்க அனுப்பிச்சிருக்கேன். அதாவது இது வந்து ஆஸ்டன் வில்லாவோட 4வது கோல் வந்து 76th கோல் கன்சீடட் திஸ் சீசனா, விச் இஸ் த ஹையஸ்ட் சின்ஸ் 1993. அதாவது ராய் ஹாட்சன், பிரெண்டன் ராஜர்ஸ் இவங்கெல்லாம் இந்த சீசன்ல கூட இவ்வளோ கன்சீட் பண்ணல நம்ம. அதுதான் சொல்ல வரேன். என்னது 20வது லாஸ் திஸ் சீசன், 12th லாஸ் இந்த பிரீமியர் லீகு. எல்லாம் ரெக்கார்டெல்லாம் பயங்கரமா விழுது இந்த டீமு. நான் சீசன் ஆரம்பத்துல சொன்னேன் இந்த டீம் பயங்கரமா ரெக்கார்ட்லாம் பண்ணும் அப்படின்னு. இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணணும்லாம் நான் எதிர்பார்க்கல. அப்பவே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, ரெக்கார்டு பண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. வாரம் புது புது ரெக்கார்டா உடச்சுக்கிட்டே இருக்கும். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அவ்வளவு ஒரு எப்படி இருந்துச்சு கேம்? இல்ல கேம் நேத்து நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். எண்ட் ஆஃப் த கேம்ல நீங்க என்ன நினைச்சீங்க? ஏன்னா நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒன்னு நினைச்சேன் எண்ட் ஆஃப் த கேம்ல, கேம் முடிஞ்ச அப்புறம். அந்த நான் இல்ல என்ன உங்களோட தாட்ஸ் என்ன ஜெனரலா எதுவா இருந்தாலும், நானா ஒரு ஸ்பெசிபிக் விஷயம் நான் நினைச்சேன். என்னன்னு நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. எனக்கு ஸ்பெசிபிக்கா எனக்கு எதுவும் தோணல, நீங்க சொல்லுங்க. ஓகே, எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, இது வந்து இட் வில் பி ஒரு பார்க்குற லிவர்பூல் ஃபேன்ஸ்க்குலாம் இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருக்கும், ஓகேவா? ஆனா ஐ செட் இப்போ வந்து இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸுக்கு வி டோன்ட் டிசர்வ் சாம்பியன்ஸ் லீக்கு. நமக்கு பின்னாடி இருக்கிற போர்ன்மத்துக்காச்சும் சாம்பியன்ஸ் லீக்கை கொடுப்போம், அவனுங்க எடுத்துக்கிட்டும் நம்ம யூரோப்பாவில் வாழ்ந்துப்போன்னு எனக்கு தோணுச்சு. லைக் லிட்டரலாக பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. த வே இதில் போஸ்ட் கேம் கமெண்ட்ஸ் வாலி வாட்கின்ஸ்லாம் சொன்னால் பார்த்தீங்களா, இவங்க தேவர் அவன் பேசிக்காக என்ன சொன்னான், இவங்க 2 பேரும் ஹையாக ஆடுறானுங்க, தேவர் ஈஸி டு பிளே த்ரூங்கிற மாதிரி ஏதோ சொன்னான். லைக் அப்படி தான் இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸே. லைக் ஒன்றும் அதாவது நான் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து நான் கரெக்டாக மார்கன் ராஜர்ஸ் கோலுக்கு அப்புறம் தான் நான் வந்தேன், வேறு வேலை இருந்தது. ஸோ அதனால மார்கன் ராஜர்ஸ் கோலுக்கு அப்புறம் தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். லிட்டரலாக ஜஸ்ட் அப்போ தான் கிக் ஆஃப் பண்ணாங்க வில்லா. பண்ணி ஒரு 30 செகண்ட்ல அவனுக்கு வந்து தே ஜஸ்ட் பிளே த்ரூ ஆர் மிட்ஃபீல்ட். லைக் அதாவது நம்ம மிட்ஃபீல்டில் எவனுமே இல்லாத மாதிரி. ஐ வாஸ் லைக் டேய்
ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் ஒரு ப்ரெஷர் போடுங்கடா, ஏதாச்சும் பண்ணுங்கடா, இவ்வளோ ஈஸியாக ஆட விடுவீங்க ஒரு டீம் அப்படின்னு. அதாவது ஆஸ்டன் வில்லாலாம் பிரைம் பார்சலோனா மாதிரி ஆடுறானுங்க. நம்ம டி பாக்ஸுக்குள்ள வந்து ஒரு 4 பேர் டிக்கிட்டாக்கா அப்படி இப்படி போடுறானுங்க பாஸை. டேய் எப்படிரா ஒரு ஒரு அதாவது லைக் பிளேயர், ஐ மீன் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது நீங்களே சொல்லுங்க. ஏன்னா ஆஸ்டன் வில்லா அந்த ஃபர்ஸ்ட் கோல்லேருந்தே ஆரம்பிப்போமா. 4-2 ஃபைனல் ரிசல்ட்டு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. 3.85 டார்கெட் வச்சிருந்தோம், 3,85,000. அது இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல. பட் 3.84 வந்துட்டோம், ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஸோ உங்களோட டார்கெட் எப்படியாச்சும் கொண்டு போக பார்க்கலாம். ஆமாம், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் @kopkaruthu, ட்விட்டரில் @kopkaruthu_LFC. ட்விட்டர்னே நான் ஒரு சீசன் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது பேர் மாதிரி ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. பட் எனிவே இல்ல எல்லாரும் அதில் இதை நான் சொல்லி ஆகணும். நிறைய பேர் வந்து நீங்க வந்து புது புது எக்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்மளுடைய ட்வீட்ஸுக்கும் போஸ்ட்டுக்கும் கீழே ரிப்ளைஸ் போடுறது எனக்கு தெரியுது. ஸோ ப்ளீஸ் கண்டினியூ டு டூ தட், கண்டினியூ டு என்கேஜ் வித் அஸ் ஆன் அ டெய்லி பேஸ். ஏன்னா வீடியோவில் இப்போ நம்ம எப்படியும் வீக்லி 1 வீடியோ தான் போடுறோம். ஏன்னா இந்த கர்மத்துக்கு 1 வீடியோ போடுறது பெருசு தான். அதனால வந்து வீடியோ வரல நினச்சிட்டு இருக்காதீங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ட்விட்டர்லேயும் சரி, எவ்ரிடே கான்வர்சேஷன்ஸ் நிறைய பேர் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு நம்ம அக்கௌண்ட்டோட வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு மட்டும், என்கேஜ் பண்ணுறதுக்கு மட்டுமே நிறைய பேர் ஆரம்பிச்சுக்கிறீங்கன்னு நான் பார்த்தேன். ஸோ ஐ எம் ரியலி ப்ளீஸ்டு வித் தட். ஸோ அதை கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் க்ரோ டுகெதர் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட டார்கெட் 3,850, 3,838 வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாருமே பண்ணிங்கன்னா நம்ம அந்த டார்கெட்டை வந்து கொண்டு போயிடலாம். எப்படி லிவர்பூல் கொண்டு போவாங்களான்னு தெரியாது. ஏன்னா ஒரு மாதம் முன்னாடி சொன்னோம் சாம்பியன்ஸ் லீக்லாம் எப்படி வந்துடும், இப்போ வருமானம் தெரியாது. அதில் நம்ம அப்படி திகிலாவே வச்சிருக்காங்க லாஸ்ட் டே வரைக்கும். நீங்க எப்படி சும்மா போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு திகிலாவே வச்சிருக்காங்க. பட் நீங்க கம்மிங் பேக் டு ஒரு பாயிண்ட் வந்து நீங்க சொன்னீங்க, வேர் யூ ஃபெல்ட் பின்னாடி இருக்கிற டீம் வந்து உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் தென் ஆஸ்டன் வில்லா பிளேட் த்ரூ அஸ் வெரி ஈஸிலின்ட்டு. அதாவது வில் கம் பேக் டு வாட் த மேனேஜர் ஃபீல்ஸ் அண்ட் வாட் த மேனேஜர்ஸ் ட்ரைங் டு டூ அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் பேசுவோம். இந்த கேமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ லுக் அட் ஆல் த கோல்ஸ் தட் வி கன்சீடட், forget about scoring. Scoring was like 2 moments of brilliance of 2 headers from Van Dijk. மற்றபடி அதில் ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து அதில் பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் திங்க் அபவுட் அந்த கோல் கன்சிடர். நீங்கள் சொன்னீங்க அந்த ஆஸ்டன் வில்லாவோட கோலே லைக் நான் இங்கே டிவியில் பார்த்துட்டு when Morgan Rogers has that much space inside the box, கர்டிஸ் ஜோன்ஸ் அங்கே நிற்கிறான், நான் கத்துறேன் கர்டிஸ் போடா முன்னாடி அப்படின்னு. அவன் என்ன பண்ணான்? இல்ல கர்டிஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். நான் யார் இல்ல கர்டிஸ் ஃப்ரீயா இருக்கான், he can actually rush towards Rogers. ஆனா அவன் கையை காமிச்சு குமோவ டேய் நீ போடா அப்படிங்கிறான். டேய் அப்ப நீ எதுக்கிட்ட அங்க நின்னுகிட்டு இருக்க, நீ என்னடா பண்றாங்க அப்படின்னு இருந்துச்சு எனக்கு லிட்டரலி. இல்ல சோ அந்த கோல் வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் அ கார்னர்ல. ஸோ ஆஸ்டன் வில்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து ஒரு ஷார்ட் கார்னர் எதுக்கு எல்லா டீமும் பண்ணுவாங்கன்னா, யூ கெட் தட் இமீடியட் அட்வான்டேஜ் 2v1 இல்லை 3v2. ஸோ ஆஸ்டன் வில்லாவோட கேஸில் 3 vs 2 வந்தது. ஸோ கர்டிஸ் வந்து வாஸ் ஒன் ஆஃப் த 2 who went out. ஆனால் தே ஹேட் 3 people அங்கே இன்க்ளூடிங் ராஜர்ஸ் அந்த ஸ்பேஸில். ஐ திங்க் நீங்கள் குமோவா பார்த்து சொன்னான்னு சொன்னீங்க. ஐ திங்க் இட் செட் டு கிராவன்பர்ச்னு நினைக்கிறேன். ஏன்னா கிராவன்பர்ச் அந்த ராஜர் ஷாட் கேக்போ. ஏன்னா ஐ திங்க் அந்த ராஜர் ஷாட்டுக்கு க்ளோசஸ்ட் வந்து கேக்போ தான் இருந்தான்னு நினைக்கிறேன். லைக் க்ளோசஸ்ட்னு சொல்கிறேன், லைக் நியரஸ்ட் பிளேயர் ஹூ குட் ஹவ் கான் ஐ திங்க் வாஸ் கேக்போ, குமோகா இல்லை. ஏன்னா பட் வாட் எவர் இட் இஸ், அந்த 3-on-2 கர்டிஸ் எதுக்கு அவனை போக சொல்கிறான்னா, ஹீ இஸ் ஆல்ரெடி அவுட் நம்பர். இவன் வந்து ரஷ் பண்ணான்னு வச்சுக்கோங்க கர்டிஸ், இவனை தாண்டி உடனே ஒரு பாஸ் போட்டுருவாங்க. யூஆர் அட் a numerical disadvantage. இல்ல ஐ அம் மிஸ்டேக்கன். அப்ப கர்டிஸ் இல்ல. இஃப் கர்டிஸ் வென்ட் அவுட் ஃபார் தி ஷார்ட் கார்னர்னா அப்ப கர்டிஸ் இல்ல. இந்த இடத்துல நான் சொல்றது வந்து மிடில் ஆஃப் தி பெனல்டி பாக்ஸ்ல ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். எனக்கு அது எக்ஸாக்ட்டா யாருன்னு தெரியல. அவனே ரஷ் பண்ணிருக்கலாம் நினைச்சிருந்தா. ஆனா அவன் அங்க நின்னுட்டு கை காமிச்சிட்டு இருக்கான், டேய் நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கர்டிஸ் இல்ல, மேபி ஐ மிஸ்டேக்கன். கர்டிஸா இருக்கா இல்ல. அதான் ஐ திங்க் வி ஹவ் யார் எக்ஸாக்ட் பிளேயர்னு எனக்கு ஞாபகம் இல்ல. பட் அந்த சிச்சுவேஷன் ஐ திங்க் கர்டிஸ் வந்து எட்ஜ் ஆஃப் தி பாக்ஸ் இன் டுவர்ட்ஸ் தி மிடில் ஆஃப் தி கோல் நின்னுட்டு இருந்தான்ல, லைக் அந்த லைன்ல மிடில். அவனை பத்தி நான் சொல்லல. ஓகே. அந்த கேக்போ வந்து இஸ் ஸ்டாண்டிங் அந்த 6 yard பாக்ஸ் நியர் சைடுல ஜஸ்ட் முன்னாடி நின்னுட்டு இருக்கான் அவன். ராஜர்ஸும் கிட்டத்தட்ட அந்த லைன்ல இருந்து தான் அவன் ஷாட் எடுப்பான் ராஜர்ஸ் இல்லையா. சோ ஐ மே பி ராங் ஆன் தி பிளேஸ், பட் ஐ எம் வெரி ஷுர் கேக்போ வாஸ் தி நியரஸ்ட் பிளேயர். ஏன்னா எதுக்கு நான் அப்புறம் சொல்றேன். சோ கேக்போ இஃப் ஹி ஹட் ரஷ்ட் earlier he would have been fine. அதுதான் லைக்
தட்ஸ் மை பாயிண்ட். அதாவது வந்து ரெக்கக்னைசிங் அந்த 3v2 ஆஸ் பிளேயர்ஸ், இதெல்லாம் ரொம்ப பேசிக்குங்க. இதெல்லாம் வந்து இட்ஸ் ஓகே, யூ ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு டிஃபெண்ட் த 6 yard பாக்ஸ், ஓகே. பட் இமீடியட்டா உனக்கு தெரியுது 2 டிஃபெண்டர் தான் போயிருக்கான், ஆனா அவங்க 3 பேர் இருக்காங்க, எவனோ ஒருத்த ஸ்பேஸ்ல இருக்க போறான். டக்குன்னு ரெக்கக்னைசிங் தட் அண்ட் கோயிங், அந்த ஒரு டக்குன்னு அந்த ஸ்விட்ச், தேர் நாட் ஸ்விட்ச்ட் ஆன், அதுதான் நான் சொல்ல வரேன். அண்ட் எதுக்கு கேக் போதான் எனக்கு டெஃபினட்டா தெரியும் அப்படின்னாக்க, எல்லாருமே சொன்னாங்க மமடாஷ்விலி வந்து ஈ குட் ஹவ் சேவ் தட் கோல். நீங்க அது வந்து கமெண்ட்ரியில சொன்னாங்க, ஓகேவா, இது மாதிரி வந்து மமடாஷ்விலி குட் ஹவ் டன் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டிஸ்அக்ரி. அண்ட் இது வந்து நான் பார்த்துட்டு இருந்த சேனல் டேவிட் ஜேம்ஸ் இருந்தான், அந்த ஃபார்மர் இங்கிலாந்து கீப்பர் டேவிட். ஆமா, அவன் சொல்லிட்டு இருந்தான், நீங்க அந்த மமடாஷ்விலி எப்போ டைவ் அடிக்கிறான்னு பாருங்க. when does he start his dive? He starts only when the ball goes past Gakpo அப்படின்னு, which is what he's supposed to do. ஏன்னா Gakpo மேல இருந்து ஒரு பெரிய டிஃப்ளெக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, he has to react to that இல்ல. அண்ட் இன்னொன்று, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே he starts diving before the ball goes past Gakpo னா என்ன ஆகுனாக்கா, இப்போ Gakpo மேல இருந்து ஒரு பெரிய டிஃப்ளெக்ஷன் வந்து வேற ஒரு வில்லா பிளேயர்ட்ட போச்சுன்னா கீப்பர் இஸ் அவுட் ஆஃப் பொசிஷன், ஓப்பன் கோல். ஸோ மமடாஷ்விலி ஹஸ் டு ஸ்டார்ட் டைவிங் அந்த இதுக்கு போன அப்புறம் தான், Gakpo தாண்டி போன அப்புறம் தான். ஸோ அதனால அவன் டேவிட் ஜேம்ஸ் என்ன சொன்னா, could he have done better with his positioning? Maybe, but I don't see much wrong with it. Realistically, you cannot blame the keeper for this goal. ஏன்னா they gave Rogers so much space அப்படின்னு சொல்லிட்டு. So the problem is before the keeper. It's not மமடாஷ்விலி's fault. So நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க மமடாஷ்விலி ஒரு 2 1-on-1 சேவ் வேற பண்ணுவான், இல்லைன்னா இன்னும் மோசமா போயிருக்கும். ஆமா, அது அத பத்தி அவனும் பேச மாட்டானுங்க. இங்க வந்து if Alisson was there he would have saved it. இது ஒரு செம்ம அனாலஜி. என்ன தெரியுமா, இப்ப மமடாஷ்விலி இன்ஸ்டன்ஸ்ல மட்டும் நம்ம வந்து if Alisson was who is a better player right now, he would have saved it-ங்கறோம். ஆனா if Slot comes out and says we need better players in certain positions to win duels or do something, hey Slot உனக்கு கோச்சிங் தெரியாதா அப்படிங்கறோம். எப்படி நரேட்டிவ் ஸ்ப்ளிட் ஆகுது பாருங்களேன். லைக் ஒன் சைடு வந்து when we say better players, அது வந்து we are not able to accept it, but இங்க மட்டும் when we know that இல்ல அதுதான் வில் கம் டு ஸ்லாட் அண்ட் ஹிஸ் கமெண்ட்ஸ். ஏன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ பெட்டர் பிளேயர்ஸ் எல்லாம் அந்த வில் கம் டு தட் லேட்டர் ஆன். பட் ஆனால் இந்த அந்த கோலை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளம் வாஸ் தெம் நாட் க்ளோசிங் டவுன், விச் அகெயின் நீங்க சொன்ன பாயிண்ட் தாங்க, switched off the season. It's two things. அதான் it's two things. Players have been switched off. We can count literally how many times these players have been switched off ங்கிறது வந்து it's so evident. நேத்து வந்து was another classic example. நீங்க ஒரு கோல் பத்தி பேசுறீங்க, நம்ம 4 கோல் பத்தியுமே கூட பேசலாம். இந்த மாதிரி ஸ்விட்ச் இல்ல நான் ஒரு கோல் பத்தி பேசலாம். இல்ல ஆக்சுவலா நீங்க ஸ்விட்ச் ஆஃப்ன்றீங்க. நேத்து do you think அந்த டிஃபெண்டர்ஸ் 3 பேர் எடுத்துப்போம், கர்கஸ், வான் டைக், கொனாட்டே, do you think they had bad games? என்ன பொறுத்த வரைக்கும் I don't think they had bad games. I wouldn't say bad defensively games. Karkas on the ball வந்து he was making some bad decisions, இல்லன்னு சொல்லல. பட் ஆனா off the ball defensively I thought all 3 of them had pretty decent games. World class game லாம் சொல்ல மாட்டேன், but they were good games. இல்லங்க, இப்போ as a defensive unit were they bad anu கேட்டா no. Again Van Dijk was colossal. goals விட்டாலுமே the way that he score பண்ணினாலுமே he was the only one who was marshalling everything. அதெல்லாம் நடந்துச்சு, ஓகேவா. You could see Konate was getting run and beat like Ollie Watkins. Football வந்துங்க, you are a coach, you know better than me, but as far as that I've seen for 15 years, you need to win duels நீ win பண்ணலினா basically whichever duel, ஒரு left back versus a wing back, right back versus the other wing back, or center backs versus a center forward, midfield especially, if you don't win your duels கண்டிப்பா ஒரு பெரிய ஓட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், you do it on a daily basis. You will set up in a way so that duel lose பண்ணா கூட அந்த ஸ்பேஸ் இருக்காத மாதிரி தான் you will work out plans. ஓ இந்த பிளேயர் விட்டுட்டானா கூட நம்ம மாட்டிட கூடாதுதாங்கிறது தான். That's where the coach's idea and brain comes in. But effectively first line வந்து you will essentially think இந்த டியூல வந்து இந்த பிளேயர் இல்ல. சோ நீங்க சொல்றது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். பேசிக்கா வந்து ஒரு டீம் இருந்ததுன்னா, if you have a team defensive structureனா, நீங்க சொல்றது as a coach நீங்க பிளான் பண்ணும்போது you plan for mistakes. அதாவது என்ன சொல்லுவாங்க, you prepare for the expect the best but prepare for the worst.
ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து எல்லா பிளேயர்ஸும் அவங்கவுங்க டியூவல்ஸை வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் யூ ப்ரிப்பேர் ஃபார் ஓகே இந்த பிளேயர் வந்து இந்த சென்டர் பேக் வந்து சென்டர் ஃபார்வர்ட்ட போய் இது பண்ணால் யார் கவர் பண்ணுறது. இட்ஸ் ஆல் பேசிக் பிரின்ஸ். அது ப்ரெஸ் கவர் பேலன்ஸும்பாங்க டெக்னிக்கல் டேர்ம் அது பேசிக்காக. பட் என்ன சிம்பிளாக சொல்லணும்னா ஒருத்த முன்னாடி போய் டியூவலை லூஸ் பண்ணால் பின்னாடி கவர் பண்ணுறதுக்கு ஒருத்தன் இருக்கானாங்கிறது தான் அதுதான் ப்ரெஸ் கவர் பேலன்ஸ்னு பேசிக்காக ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக சொல்லணும்னா. ஸோ எல்லா சிஸ்டமுமே தேர் டிசைன் பேஸ்ட் ஆன் திஸ் தான். கரெக்டா. ஸோ இப்போ நீ கேட்டிங்கல்ல ஆஸ் அ டிஃபென்சிவ் யூனிட் என்னை பொறுத்த வரைக்கும் கர்கஸ் didn't மேக் எனி மிஸ்டேக்ஸ், கொனாட்டே didn't மேக் எனி மிஸ்டேக்ஸ், வேன் டைக் didn't மேக் எனி மிஸ்டேக்ஸ், ஜோ கோமஸ் didn't மேக் எனி மிஸ்டேக்ஸ் per se. நம்ம சொல்லுவோம்ல ஏய் இவன் கேலம மிஸ்டேக் பண்ணிட்டான், அந்த மாதிரி இந்த 4 பேருமே எந்த மிஸ்டேக் பண்ணல. You know all these goals எப்படி வந்துச்சுன்னு, all of them were switching off or mistakes in that particular instance. இப்போ நீங்க கேம் ஃபுல்லா இப்போ நீங்க கேட்டீங்களா டிஃபென்ஸ் கேவலமா பண்ணாங்களா, பண்ணல. ஆனா these goals were decided in specific moments. கரெக்டா. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கோல் பத்தி சொன்னீங்க. செகண்ட் கோல் என்னாச்சு, we came back to equalize 1-1. ஃபுல் மொமெண்டம் நம்மள்ட்ட தான் இருக்கு. வி ஆர் கோயிங் குமோ அப்பதான் போஸ்ட் அடிச்சுட்டு திரும்பி பால் வந்துச்சு. ஃபுல் மொமெண்டம் நம்மள்ட்ட தான் இருக்குது. பாலை ஃபுல்லா வச்சிருக்கோம், ஃபுல்லா பாஸ் பண்றோம், வி ஹேவ் பிளேயர்ஸ் மூவிங், எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங். ஓகே, பால் நம்ம த்ரோ எடுக்கிறோம். ஆப்வியஸ்லி என்ன நடப்பாங்க, போத் ஆர் ஃபுல் பேக்ஸ் வில் பி வைட், both our center backs will be stretched. That's how it's supposed to happen when you take a throw in, because you make the pitch wider so that we can play our passes. He slips. என்ன ஆகும், அங்க இருந்து ஃபுல் பேக் கவர் பண்ணும், அந்த சைடுல சென்டர் பேக் கவர் பண்ணும், கான் கோல். மொத்த மொமெண்டமும் போச்சு. கரெக்டா. ஏன்னா சென்டர் பேக்ஸ் ஆர் ஆல்ரெடி இன் தி மிடில் ஆஃப் தி பிட்ச். So they get, நீங்க சொல்வீங்களா, they get the run. Running forward is much easier than running back to defend, obviously. Correct. So easy goal முடிஞ்சா. Okay, 2-1. Now you are already chasing. Now இப்போ என்னாச்சு, ஐயோ போச்சுடா நம்ம டிராவாஜி எடுக்கணும். You are already chasing. அந்த இன்ஸ்டன்ஸ்ல நான் I don't know if this will continue if Slot stays, but அந்த இன்ஸ்டன்ஸ்ல I figured something. He took out Gravenberch first. யூஷுவலா இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுவாரு, கொனாட்டே நீ வாடா, நீ வெளியே வந்துரு, நம்ம வந்து ஃபுல்லா அட்டாக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ற மனுஷன், he took out Gravenberch first, which I thought, டேய் நீ இவனை வெளியவே எடுக்க மாட்டியடா, இன்னைக்குன்னு பார்த்து என்னடா எடுத்து. அகெயின் வெரி ஷிட்டி, வெரி புவர். எனக்கு தெரியலங்க வேற வார்த்தை கிராவன்பர்ச்சுக்கு என்ன யூஸ் பண்றது. சோ இல்ல, ஐ திங்க் கிராவன்பர்ச் இஸ் a good talking point. ஏன்னா கிராவன்பர்ச்னு இல்ல, அந்த மிட்ஃபீல்ட். ஸோ நீங்க கேட்டீங்க டிஃபென்ஸ் வந்து they didn't have bad games. 3 பேருமே கோமெஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், he also didn't have a bad game. ஆனா ஏன் வந்து ஆஸ்டன் வில்லா பார்க்கும்போது, கேம் பார்க்கும்போது ஏன் அவ்வளோ ப்ரெஷர் போடுற மாதிரி இருந்துச்சு நம்ம டிஃபென்ஸ் மேல, ஏன் வந்து ஒரு கொனாட்டே வந்து even though he had a good game, ஆனா பார்க்கும்போது என்னடா ஆலி வாட்கின்ஸ் இந்த ஓடுறான் அப்படின்னு. ஸோ லைக் அந்த ஃபீலிங் ஏன் வருதுன்னா, நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை, அதாவது சிஸ்டம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் மிஸ்டேக் பண்ணானா இட் இஸ் சப்போஸ் டு கவர் அப் அப்படி. அதுல ஒரு க்ரூஷியல் பார்ட் வந்து மிட்ஃபீல்டுங்க. க்ரூஷியல் இல்ல வந்து மெயின். நீங்க க்ரூஷியல் வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. மெயின் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, எவ்வளவுதான் உங்க டிஃபென்ஸ் வந்து வேர்ல்டு கிளாஸ் டிஃபென்ஸா இருந்தாலும் மிட்ஃபீல்டு வந்து கேவலமான மிட்ஃபீல்டு இருந்ததுன்னா, இஃப் யூ கீப் புட்டிங் தம் அண்டர் ப்ரெஷர், எப்போவாச்சும் ஒரு வாட்டி வந்து தே வில் கிவ் அப். இல்ல, ஏன்னா யூஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் இன்னொரு பிரீமியர் லீக் டீம், இன்னொரு சாம்பியன்ஸ் லீக் டீம். இப்போ ஸோ அவங்ககிட்டயும் ஒரு குவாலிட்டி இருக்குல்ல ஒரு அட்டாக் பண்றதுக்கு. அவங்க ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க மிட்ஃபீல்டை வச்சுட்டு நீ கவர் பண்ணலன்னா, இது வந்து ஐம் நாட் சேயிங் வந்து ஸ்லாட் தான் இப்படி பண்ண சொல்லியிருக்காரு அதனால தான் மிட்ஃபீல்ட் பண்ணல, இல்லை லைக் இட் இஸ் பிளேயர்ஸ், லைக் ஒரு பிளேயர்ஸ் அவேர்னஸும் இல்லாமல் தான் ஆடினானுங்க நேற்று. அப்படி ஒன்றும் பிளேயர்ஸை வந்து நான் வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணி எல்லாமே ஸ்லாட்டு தான்யா நீ இப்போ இவனுங்க ஒன்றுமே ஸ்லாட் வந்து நான் இப்படி சொல்கிறேன், எங்கே வந்து வேர் ஐல் பிளேம் ஸ்லாட். ஏன்னா சொன்ன மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டூ மச் இன் டு ஸ்லாட், பட் எங்கே வேர் ஐல் பிளேம் ஸ்லாட்னாக்க மிட்ஃபீல்டில் அவுட் ஆஃப் பொசிஷனில் ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத மாதிரி இருந்தது. வேர் ஐல் பிளேம் த பிளேயர்ஸ்னாக்க, சரி ஸ்ட்ரக்சர் இல்லைனாலும் உங்களோட பேர் மினிமம் எஃபர்ட்டும் இல்லை. லைக் ஐ எம் நாட் சேயிங் வந்து எல்லா பிளேமும் ஸ்லாட் மேலே போடு, இல்லை எல்லா லைக் ரெண்டுமே இருக்கும்போது யூர் புட்டிங் யுவர் டிஃபென்ஸ் அண்டர் ஸோ மச் ப்ரெஷர். எப்போ பார்த்தாலும் இப்படி பால் முன்னாடி ஆஸ்டன் வில்லாட்ட பால் வந்தாலே உடனே வேன் டைக் அண்ட் கொனாட்டே ஹேவ் டு எங்கேஜ், உடனே கர்கஸ் ஹஸ் ட்ராக் பேக், உடனே கோமெஸ் ஹஸ் ட்ராக் பேக்னாக்க இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் எனி டிஃபென்ஸ். ஸோ நீங்கள் ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. இல்லை நீங்க அதான் விஷயம். when they have the ball, ஒரு மிட்ஃபீல்டர் கூட
அண்ட் பால் மேன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேஸ்கெட் பால் பார்க்குறோம், நம்ம நீங்கள் ஃபுட்பால் பார்க்குறீங்க. த மெயின் டேஞ்சர் இஸ் த பால் மேனுமாங்க. ஸோ பால் எவன் வச்சிருக்கானோ அவன் தான் ஃபர்ஸ்ட் டேஞ்சர். மற்றவன் என்ன பண்ணுறாங்கிறத அடுத்தது பார்க்கலாம். Yesterday, the number of duels McAllister lost, the number of pathetic decisions that Gravenberch made. சம்பந்தம் இல்லாம ஓடி, அந்த ஓடி பிரஸும் பண்ணாம, பாலையும் வின்னும் பண்ணாம, பத்தட்டிக்கா திரும்பி பின்னாடி ஓடி வந்து மறுபடி பாலை வின் பண்ணாம எங்கேயோ ஓடுவான். எனக்கு I'll take and give you the video so that நீங்க போஸ்ட் பண்ணும்போது வந்து you can put it on. It was so horrendous and pathetic to watch. எனக்கு வந்து the way you say we go back and reference Klopp time இதெல்லாம் பண்ணோம். Klopp timeல வைனால்டம், ஹெண்டர்சன் and Fabinho made sure the defense is not under much stress. என்னானாலுமே டேய் நாங்க உசுர கொடுத்து we go in for the challenges, we go in for headed duels, we go in. Fabinhoட லாங் லெக்ஸை வச்சு எத்தனை இதையே கட் அவுட் பண்ணியிருப்பான், பாசிங் லைன்ஸை கட் அவுட் பண்ணியிருப்பான். இட்ஸ் ஜஸ்ட் பொசிஷனல் அவேர்னஸ். நீங்க அந்த பொசிஷனல் அவேர்னஸ் இஸ் நாட் டாட் ஆன் அ டாக்டிக்ஸ் போர்டுங்க. அது ஐ மீன் ஆப்வியஸ்லி உங்களுக்கு இல்ல ஐ திங்க் இட் கம்ஸ் ஃப்ரம் போத். ஸோ நீங்க கிளாப்போட டைம்ல இட்ஸ் a very good example. நீங்க சொன்னது ஒரு சிம்பிள். அந்த கிளாப்போட டைம்ல ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துப்போம், வேற எந்த சைடும் வேணாம். யூ ஹேவ் சாலா, ட்ரெண்ட், ஹெண்டர்சன், அவங்க 3 பேர் தான் இருந்தாங்க ரைட் ஹேண்ட் சைடில். ட்ரெண்ட் வாஸ் கிவன் சோ மச் ஃப்ரீடம். ஸோ நீங்க சொல்றீங்க அதாவது வந்து இட்ஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் இது எதுக்கு எக்ஸாம்பிளாக கொண்டு வந்தேன்னா இட்ஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் இது எப்படி இருக்கணும், ஒரு ஆப்போசிட் டு வாட் வி saw yesterday எப்படி இருக்குங்கிறதுக்கு. சாலா வந்து கட்ஸ் இன்சைட், அதாவது வந்து கிளாப்போட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, யூ கட் இன்சைட், அந்த சென்டர் பேக்கை எங்கேஜ் பண்ணு, அந்த ரைட் சென்டர் பேக்கும் லெஃப்ட் சென்டர் பேக்கும் லெஃப்ட் பேக்குக்கும் நடுவில் இருந்து நீ அவங்க 2 பேரையும் எங்கேஜ் பண்ணு. ட்ரெண்ட் வில் கோ ஆன் தி அவுட் சைட் அண்ட் எங்கேஜ் தி அதர் ஃபுல் பேக்கு. லெஃப்ட் பேக் அவன் எங்கேஜ் பண்ணுவான். இவங்க 2 பேரும் முன்னாடி இருக்கிறதுனால பின்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதை கவர் பண்ணுறதுக்கு ஹெண்டர்சன். ஸோ டாக்டிக்கலி யூ ஹேவ் திஸ் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர், பட் திஸ் இஸ் வாட் கிளாப் ஹேட். சரி, இவங்க 2 பேரும் முன்னாடி போனால் இவன் கவர் பண்ணுவான், ஹெண்டர்சன் கவர் பண்ணுவான். ஹெண்டர்சன் இந்த பக்கம் வந்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக வைனால்டமும் இவனும் ஃபெபினியோ வந்து அவனுக்கு பின்னாடி வருவான் கவர் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஒரு பிளேயர்ஸ் எஃபர்ட்லேருந்து என்னென்ன நீங்கள் சொன்னது தான். ஹெண்டர்சன் வந்து ஒரு சேலஞ்ச் போடும்போதோ ஒரு எஃபர்ட் போடும்போதோ ஹவு மச் கிரவுண்ட் ஈ கவர்ஸ். ட்ரெண்ட்டும் வந்து நம்ம சொல்கிறோம் ஈ காண்ட் டிஃபெண்ட், ஈ காண்ட் இது ஓகே ஒத்துக்கிறேன். ஆனால் ஈ ட்ராக்ட் பேக், ஈ ஸ்டில் ட்ராக்ட் பேக் ஓரளவுக்கு. இட்ஸ் நாட் லைக் வந்து அவன் முன்னாடி போனால் அவன் திரும்ப வரமாட்டாங்கிற மாதிரி எதுவும் இல்லை. he was not a great 1v1 defender, he was not a great defender as such. ஆனால் he still tracked back, he still did the work. அண்ட் அவனோட டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கிளாப் சைட் ஓகே இவனோட டேலண்ட் வந்து ஃப்ரண்ட் லைனில் கிராஸ் போடுறது, அதை மேக்ஸிமைஸ் பண்ணணும்னாக்கா பின்னாடி எவனா சுத்த கவர் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு. அண்ட் எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட் தட். ஸோ எதுக்கு சொல்ல வரேன், தட் நான் சொன்னேன்ல இந்த சிஸ்டமில் வந்து டாக்டிக்கலி அவுட் ஆஃப் பொசிஷன் ஒரு செட்டப் இல்லை அண்ட் பிளேயர்ஸ் எஃபர்ட் போடல. அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் அங்கே டாக்டிக்கலி அவுட் ஆஃப் பொசிஷன் ஒரு செட்டப் இருக்குது. பிளேயர்ஸ் நோ வாட் தேர் சப்போஸ் டு டூ அண்ட் வென் தே டூ இட் அவங்க வந்து 100% எஃபர்ட்டோட பண்ணுறானுங்க. அதுதான் தட்ஸ் வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஆஸ் அ ஃபேன். அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். அந்த சி எல்லாத்துக்குமே தெரியுங்க, வீல் கம் டு ஸ்லாட் லேட்டர், பட் எல்லாத்துக்குமே தெரியும் இட் இஸ் பத்தட்டிக் வாட் வி ஆர் வாட்சிங்கிறதெல்லாம். ஐ எம் மோர் வரிட் அபவுட் சரி இவனை எடுத்துருங்க, ஐ மீன் ஸ்லாட்டை தூக்கிடலாம், பிரிங் சம் ஒன் இன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சி தீஸ் பிளேயர்ஸ் டேர்ன் அப். நேற்று எல்லாத்துக்குமே தெரியும் செல்சி கேம் வின் பண்ணியிருந்தா சாம்பியன்ஸ் லீக் கன்ஃபர்ம்டு, நேற்று கேமை வின் பண்ணியிருந்தா சாம்பியன்ஸ் லீக் கன்ஃபர்ம்டு, மேன் யுனைடெட் கேமை வின் பண்ணியிருந்தா கூட சாம்பியன்ஸ் லீக் கன்ஃபர்ம்டு. ஆனால் 3 கேமை சேர்த்து வி ஹவ் டேக்கன் 1 பாயிண்ட். இந்த 3 கேமில் கேன் வி ஃபார் ஷுவர் சே அந்த 11 பேரும் ஃபுல் எஃபர்ட் போட்டாங்க, ஆனால் நம்ம டாக்டிக்ஸ் தான் கேவலமாக இருந்துச்சு, அதனால தான் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும், நம்மளால கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுமா? முடியாது. இல்ல அதுதான் ரெண்டுமே பிரச்சனைங்க இங்க. இப்போ தேர்ட் கோல் பாருங்க, அந்த அகைன் அதுதாங்க எனக்கு ஐ ஹேவ் a question. தேர்ட் கோல் தான் அந்த கோல் லைன் கிட்ட வந்த கோல். அது வாட்கின்ஸ் கேப்டன் கிளியர் பண்ணி ரீபவுண்ட் வரும், அதுக்கப்புறம் உள்ள போடுவாங்கல்ல, அதுவா? வாட்கின்ஸ் டேப் இன் பண்ணுவான்ல, இங்க 2 பேர் இருப்பாங்களா அங்கேயே, மாமடாஷ் வெளி டைவ் அடிச்சு சேவ் பண்ணுவான், மறுபடியும் ஒரு ஷாட்டை மறுபடியும் சேவ் பண்ணுவான். அதுதான் நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஏன்னா அந்த இதுல வந்து see it's a very simple case of playing offside. It's so simple. அது இதுல டாக்டிக்ஸோ எதுவுமே கிடையாது. when the ball goes out நீ கண்ணா பின்னாடி வெளியே ஓடுற, அவ்வளவுதான் உன்னோட வேலை. அதுவும் கியஸா ஆஸ் an attacker நம்ம சொல்லியிருக்கோம், டே மிட்ஃபீல்டர் நீங்களே ஆண்டா வெளியே ஓடுறீங்க அப்படின்னு. ஆஸ் அன் அட்டாக்கர் நீ தான் ஓடணும்.
வேற எதுவுமே கிடையாது. எவ்ரி ஒன் எல்ஸ் பிளேட் தெம் ஆஃப் சைட். போத் தோஸ் அட்டாக்கர்ஸ் ஆர் ஆஃப் சைட். ஆலி வாட்கின்ஸ் அலாங் வித் வெண்டியான்னு நினைக்கிறேன், யார் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. போத் தெம் ஆர் ஆஃப் சைட். சரி, அட்லீஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து மாமடை சொல்லி சேவ் பண்ணா அப்பவாச்சும் நம்ம மேல ஓடணுமே. சரி, மேல ஓடினா பரவாயில்ல, நம்ம வாட்கின்ஸ் பக்கத்துலயாச்சும் ஓடணுமே. அப்படியே பிரெயின் ஃப்ரீஸ் ஆகி கேஸ் நின்ட்டான். அங்கேயும் மூவ் பண்ணி சேலஞ்சும் பண்ணல, வெளியே மூவ் பண்ணி இந்த ஆஃப் சைடையும் ப்ளே பண்ணிருக்கலாம், அதையும் பண்ணல. he just froze and he stood still. இல்ல சேலஞ்ச் பண்ற அளவுக்கு he was not close enough, so அது நான் சொல்ல மாட்டேன். பட் ஆஃப் சைடுக்கு இல்ல, he was not close enough. அந்த behind the goal பார்த்தா he would not have got there. பக்கத்துல கூட வந்திருக்க மாட்டான். அதான் சொல்றேன், நீ 100% நல்லா போக முடியாது. I agree with the space that he had between himself and Watkins. சரியா? டேய், ஏதோ ஒரு 2 ஸ்டெப் எடுத்தீனா அவனை அஜிடேட் ஆச்சு பண்ணுவேன் வாட்கின்ஸ. அவன் மேபி ஃப்ளப் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். ஜஸ்ட் டோன்ட் பிரெயின் ஃப்ரீஸ் அண்ட் ஸ்டாண்ட். அங்க நீ என்ன பண்ணி இல்ல ஐ திங்க் he was not close enough to do anything. வாட்கின்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர்லாம் அதெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா 99.9% we expect him to score தான். இல்ல அது ஓகே. பட் ஆனா the point about offside, it's அதாவது நீங்க சொல்ற மாதிரி இட்ஸ் பேசிக் நாலேஜ். அதாவது அண்ட் அகெயின் இட் கம்ஸ் டவுன் டு வந்து ஆர் தோஸ், அதாவது ஓகே ஸ்லாட் வுட் ஹவ் செட் ஓகே நீங்க வந்து ஆஃப் சைட் லைன் வந்து வேன் டைக் தான் மெயின்டைன் பண்ணுவான், எந்த சிச்சுவேஷன்லயும் வேன் டைக் தான் மெயின்டைன் பண்ணுவான். இப்போ திஸ் பிரிங்ஸ் அ ஃபியூ கொஸ்டின்ஸ். எதுக்கு அந்த கோல் ஸ்பெசிஃபிக்கா? இட் பிரிங்ஸ் அ ஃபியூ கொஸ்டின்ஸ். ஒன்று, ஆர் த பிளேயர்ஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் சேயிங்? ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கா? ஸ்லாட் வந்து கரெக்டாக தான் சொல்கிறாரு, ஆனால் இவங்களுக்கு தான் புரியலையா? இல்லை இவங்களுக்கே கேம் இன்டெலிஜென்ஸ், விச் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் ஆஃப் அ கேம் இன்டெலிஜென்ஸ் திங். பட் ஆனால் இட் ரேசஸ் கொஸ்டின்ஸுங்கிறதுக்கு சொல்ல வரேன். ஏன்னா இட்ஸ் அ சிம்பிள் திங். இது வந்து நீங்கள் அட் எனி லெவல் நீங்கள் பார்க்கலாம். பால் வந்து கிளியர் பண்ணோடனே எல்லாரும் ஓடுவானுங்க, கீப்பரே கத்துவான் ஓடுறான்னு. லைக் இட்ஸ் விச் இஸ் அகெயின் another question. மமடாஷ்வலி சொல்லலையா இவங்க கிட்ட? லைக் போடனே கேஸ் வேண்டிய அவசியம் இல்லைங்க. இவன் வந்து இல்ல அவசியம் இல்லை, பட் அவசியம் இல்லை, இல்லைன்னே சொல்லல, அவசியம் இல்லை. பட் ஆனால் இட்ஸ் சம்திங் தட் எவ்ரி கீப்பர் ஷுட் டூ. ஜென்ரலாக அவசியம் இல்லை தான், எவ்ரி ஒன் ஷுட் நோ இட் பை தெம் செல்ஸ். பட் ஆனால் வந்து சம்டைம் யூ ஆஸ்க் யுவர் கீப்பர்ஸ் டு டூ. ஏன்னா சில சமயம் இந்த மாதிரி பிரெயின் ஃபீஸ் ஆகி நிற்கிற பிளேயர்ஸ்லாம் இருக்கானுங்க, எல்லா லெவல்லையும் இருக்கானுங்க. இங்கேருந்து பிரீமியர் லீக் வரைக்கும் இந்த மாதிரி பிரெயின் ஃபீஸ் ஆகிற பிளேயர்ஸ்லாம் இருக்கானுங்க. ஸோ அதனால வந்து கீப்பர் சொல்லலைன்னா இவங்க கிளம்ப மாட்டானுங்க. ஸோ அதனால மமடாஷ்வலி சொல்ல. ஸோ இட் ரேசஸ் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அதுதான் நான் சொல்ல, போத் ஃப்ரம் அ பிளேயர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் சரி, ஒரு மேனேஜர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் சரி, ஒரு கம்யூனிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் சரி, இவங்க மேனேஜர் சொல்கிறது இவங்களுக்கு புரியலையா, இல்லை மேனேஜர் கிளியராக சொல்லலையா? அண்ட் இன்ஃபேக்ட் நான் மேனேஜர்னு கூட சொல்ல மாட்டேன், மேபி செட் பீஸ் கோச்சுன்னு யாராச்சும் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் சரியாக சொல்லலையா? லைக் எங்கே அந்த கேப் நடக்குது? இல்லை இஸ் இட் பிகாஸ் கேஸா இவ்வளோ நாளாக வந்து டீமில் ஆடாததுனால டக்குன்னு அவனுக்கு ரியாக்ஷன், அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் டக்குன்னு வரமாட்டேங்குதா? என்னன்னே தெரில. லைக் இட்ஸ் அதாவது அந்த கோல் வந்து இட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கேம் இன்டெலிஜென்ஸ் திங். நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து 6 வயசு 7 வயசுலேருந்து எல்லாருமே சொல்லுவானுங்க, பால் கிளியர் பண்ணிட்டேன்னா கார்னர்லேருந்து உடனே மேலே போ, ஏன்னா ஆஃப் சைடு இம்மீடியட்டாக ஆஃப் சைட் ட்ராப் செட் பண்ணலாம் அங்கே. ஸோ இட்ஸ் அ கேம் இன்டெலிஜென்ஸ். கேஸா வந்து இது கேஸா இல்லை. ஐ டூ தி சேம் திங் தட் யூ சே. நான் சென்டர் பேக்காக தான் ஆடுவேன் எப்பவுமே. ஸோ ஐ டூ வாட் யூ சே. டேய் மேலே போங்கடா, என்னைய பார்த்துட்டு மேலே போங்கடா இங்கேயே. ஏன்னா the thing that ingrains in your mind இல்ல, we will stand and we will ball watch. நம்ம தான் பாலை கிளியர் பண்ணிட்டோமே, நம்ம பிளேயர் தான் எடுத்துட்டு போறான், நம்ம எதுக்கு மேலே வரணும், நம்ம தான் பிளேயர் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பால் வாட்ச் தான் பண்ணுவோம். தட்ஸ் ஹியூமன் சைக்காலஜி. இன்னொருத்தவங்க தான் சொல்லணும். ஆப்வியஸ்லி சம்டைம்ஸ், நாட் எவ்ரி டைம், பட் சம்டைம்ஸ் இட் ஜென்ரலி ஹேப்பன்ஸ். யோசிச்சு பார்த்தா. பட் அட் திஸ் லெவல் இட் ஷுடன்ட் ஹேப்பன். நீ அவன் பால் வெளியே போச்சுன்னா அடுத்த கிராஸ் உள்ள வரதுக்குள்ள நீ வெளியே போயிரு. ஈவன் இஃப் யூ ஆர் 1 second லேட், தட்ஸ் ஃபைன். அந்த கிராஸ் வரும்போது நீ வெளியே போய் அண்ட் ஹோப் தட் ஓகே ஐ மேட் இட் இன் டைம். அங்கேயே யூ டோன்ட் பிரெயின் ஃப்ரீஸ் அண்ட் யூ ஸ்டாண்ட் தேர் எசென்ஷியலி. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டையும் மாமடாஷ்வலி சேவ் பண்ணி, செகண்ட் ஷாட்டையும் சேவ் பண்ணி, தேர்ட் ஷாட்ல வாட்கின்ஸ் அடிச்சான். அது வரைக்கும் கியர்ஸா ஒரு ஸ்டெப் எடுக்கல. ஆனா கோல் போனதுக்கு அப்புறம் அப்படிங்கிறான். டேய் அதுக்கு நீதாண்டா காரணம், மத்தவங்களே ஏதோ பண்ண மாதிரி ஆங்கிற, நீதாண்டா காரணம் அந்த இடத்துல அப்படின்னு இருந்துச்சு. அகைன் 4th கோலுக்கு வருவோம். ஃபோர்த் கோல் எப்படி போச்சு? அதான் ஒண்டர் ஸ்ட்ரைக் இவனுது மெகின். இந்த வாரம் தான் ஏன்னா பால் மெகின் போகும்போது ஆஸ் அ ஃபேன் எனக்கு தெரியுது, ஆகா இந்த வாரம் தான் மெகின் 2 செம்ம கோல் போட்டிருக்கானே,
யூரோப்பா லீக் செமிஃபைனல் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூட 2 கோல் போட்டிருக்கான், இங்கிருந்து ஷாட் எடுத்தாலும் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு டிவில இருந்து பார்க்கும்போதே தெரியுது. அவன் ஷாட் எடுக்கிறதுக்கு முடிவு வரதுக்கு முன்னாடியே எனக்கு தோணுது. கர்கேஸ் அங்க வந்து he does one good thing where கையை பின்னாடி கட்டினது ஓகே. இப்போ மிலிட்டரி ட்ரில்ல பண்ற மாதிரி எதுக்கு 2 arm டிஸ்டன்ஸ் அவனுக்கு? ஒன்னா கர்கேஸுக்கு பின்னாடி ப்ராப்ளம் என்னன்னா, சோ கர்கேஸ் வித் மெகின் அந்த ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா இட் வாஸ் ஆன் அ கவுண்டர் அட்டாக். வில்லா கவுண்டர்ல தான் அந்த கோல் வந்தது. அவங்க பொசிஷன் வச்சு வரலன்னு நினைக்கிறேன். இல்ல பட் மெகின் went and stood there. It was not இல்ல like சோ ஏன்னா இல்ல சோ இட் கேம் ஆன் அ கவுண்டர். மெகின் ஸ்லோட் டவுன் ஏன்னா கர்கேஸ் கேவ் him that distance. ஏன்னா ப்ராப்ளம் என்னன்னா if கர்கேஸ் goes closer மெகின் வந்து அவனை தாண்டி போய்டுவான் ஈஸியா. அத சொல்றேன். see there are two things என்ன பொறுத்த வரைக்கும் why you don't close down. கரெக்ட்டா நீங்க சொன்ன பாயிண்ட் தான். you don't close down thinking நம்மள தாண்டி போயிட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. but why you close down? One, you prevent him from taking a shot. Two, you prevent him from crossing also. Okay, even Watkins இல்லங்க அதுதான் நான் சொல்ல வரேன். so that was the situation இல்ல. so இவங்க 1-on-1 at the edge of the box இருக்கானுங்க அந்த ரைட் ஹேண்ட் சைடுல. கர்கேஸ் along I mean இல்ல நான் சொல்றது வெறும் கர்கேஸ் and மெகின் மட்டும். ஏனா இந்த பக்கம் வந்து there were other people there. அவங்க சொல்ற இவங்க மட்டும் there கர்கேஸ் had no support அங்க. like realistically ரெண்டு பிளேயர் அதான் சொல்ல வரேன். கர்கேஸ் and இல்ல they were in the middle of the box. கர்கேஸ் வந்து there was there was actually 2 players standing. அது நான் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா there was Soboslai and Kyrgios. உங்களுக்கு வீடியோ தெரியாது, உங்களுக்கு காட்ட முடியாது. but there was Soboslai and Kyrgios மெசேஜ் அனுப்புங்க standing close to them, close to each other when he இல்ல I thought see ஆமா இல்ல I thought it was 1-on-1 which I think or whatever it is எனக்கு அந்த மெசேஜிங் அனுப்புங்க அந்த வீடியோ. பட் ஆனா I thought it was 1-on-1. so அதனால தான் கர்கேஸ் decided to stay. ஏனா he decided to delay மெகின் as much as possible. உள்ள போக விட, ஏனா உள்ள போய் அவனை தாண்டி உள்ள போயிட்டானா ஒரு டிஃபெண்டர் தாண்டியாச்சு உள்ள ஈஸியா கிராஸ் போட்டுருவான். ஆமா சோ இல்ல I think அதான் ஓகே இப்பதான் மெசேஜ் இது பாக்குறேன், பிக்சர் பாக்குறேன். இல்ல I don't think ஆமா he gave him too much space. 2 arm distance அத military drill மாதிரி 1 arm distance விட்டா பரவாயில்லை, 2 arm distance எதுக்குடா அந்த இடத்துல? இல்ல ஆமா இல்ல he could have been closer one and I think he was waiting for Soboslai to come. இவன் இதுவா ஜாக் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்குது. Probably ஏனா but if he had taken that position and there was another player outside of Megin and the right back அங்கதான் ரைட் பேக் நின்று இருந்தானா ஐ வுடன்ட் ப்ளேம் கர்கஸ். டேய் நீ பண்ணது கரெக்டா, ஏன்னா ஒரு பால் ஸ்லிப் இன் பண்ணனா போச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ அக்ரி வித் தட். ஆனா அந்த சைடுல யாருமே கிடையாது. மெகின் வாஸ் தி ஒன்லி, நீங்க சொன்ன மாதிரி the ball was coming there and Megin was there was no runner, there was no wide player, nothing அந்த இடத்துல. why are you asked to push up? அந்த புஷ் அப் பண்ற கண்டிஷன் என்ன? அந்த அட்டாக்கரோட மைண்ட்ல டவுட் வைக்கிறது. ஓ நம்ம ஷாட் எடுத்தோம்னா இவன் கால்ல பட்டுருச்சுன்னா பால் வேஸ்டா போயிருமே, மேனேஜர் நம்மள திட்டுவாரு, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாஸை பார்ப்போம், இருக்கா நம்ம பாஸை பார்ப்போம் அப்படிங்கிறத சைக்காலஜிக்கலி சொல்றேன் நான். இன்னொன்னு ஆமா இல்ல ஐ திங்க் ஒன்னு கர்கேஸ் கேவ் டூ மச் ஸ்பேஸ் இதுல. இன்னொன்னு வந்து ஐ திங்க் மெகினோட ஸ்ட்ராங் ஃபுட் வந்து லெஃப்ட் தானே. கரெக்ட். so why are you showing him onto his exactly left foot? அது எனக்கு exactly நீ வந்து லெஃப்ட் சைடு கவர் பண்றேங்கற மாதிரி தான் பாடி பொசிஷன் இருக்கு. ஆனா you're still not covering it enough ஏனா because of the distance that so that இது மாதிரி வந்து like Megin is able to use his left foot. okay it's a brilliant goal இல்லன்னு சொல்லல. like the top corner finishலாம் யாரும் ஒன்னு மமடாஷ்விலியா இருந்தாலும் சரி ஆலிசனா இருந்தாலும் சரி சேவ் பண்ணிருக்க மாட்டானுங்க. it's just a brilliant goal and sometimes that happens, அதுவும் நம்ம சொல்லணும். but it starts from அதான் சொல்றேன், it starts from Kyrgios giving him that much distance and இவன் ஹெல்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தானா, he didn't want him to get into the box, அதனால அந்த ஸ்பேஸ் கொடுத்தானா இல்ல இவன் என்ன நினைச்சான் அதாவது சரி. to be fair to Kyrgios it was a wonder goal. அதாவது கர்கேஸ் வந்து நீ கர்கேஸையும் பீட் பண்ணி கோல் கீப்பரையும் பீட் பண்ணணும் அந்த ஆங்கிள் இருந்துன்னா அந்த மாதிரி ஒரு ஷாட்டால தான் முடியும். ஈவன் 5 inches lower or to the side மமடாஷ்விலி சேவ் பண்ணியிருப்பான். ஸோ in a way you're sort of saying to beat me நீ வந்து ஒரு பயங்கர பிரில்லியண்டான ஒரு ஷாட் எடுக்கணும், அப்பதான் நீ பீட் பண்ண முடியும் அப்படி, which is what Megin அதான் பண்ணான். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அவனுக்கு. பட் I mean there's blame on all sides. அதுதான் நான் சொல்றேன், there's blame on Kyrgios saying நான் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் if he had been in front அந்த ஷாட் எடுத்திருப்பானான்னு தெரியாது.
ஐ ஃபீல் லைக் இன்னும் கொஞ்சம் இஃப் ஹேட் பீன் இன் ஃப்ரண்ட் ஈ குட் ஹவ் கவர்ட் எஃபெக்டிவ்லி ரெண்டும் அந்த போத் கட்டிங் இன்சைடும் சரி இல்லை இப்போ அந்த கிராஸ் போடுறதுக்காக டி பாக்ஸ் உள்ள அது ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. பட் தெரில, ஐ மீன் இட்ஸ் ஜஸ்ட் இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ். இப்போ பாருங்க 4 கோல் பத்தி பேசியிருக்கோம். 4 கோல் பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கோல் பிகாஸ் ஆஃப் வாட் எவர் ஹேப்பன்ட் அண்ட் நோ க்ளோசிங் டவுன் இன் த பாக்ஸ். செகண்ட் கோல் அகைன் இது மிஸ்டேக் வலிக்கி விழுந்ததுனால ஆர் அவுட் ஆஃப் பொசிஷன் ஐ மீன் இன் பொசிஷன் கோஸ் ஃபார் அ டாஸ், வி ஹேவ் நோ ரிகவரி ஹேப்பன்ஸ். தேர்டு ஒருத்தவன் பிரெயின் டெட் ஆகி நின்றுட்டான். ஃபோர்த்து அகைன் கேம் இன்டெலிஜென்ஸ். ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா he thinks about whether taking the shot and then it doesn't happen. Again it's a wonder goal, I completely agree. இந்த கேம்ல வந்து basically we've seen 4 mistakes been made on 4 goals. 2 கோல் இந்த சைடு வருவோம். கோல் போடுறது நான் கேம் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஐ டிசைடட் இன்னைக்கு நம்ம கோல் போடுறது இல்லை. ஏன்னா when you are playing with Gumoha, Cody Gakpo and Curtis Jones as your right wing, what are you going to expect from them? Obviously ஒரு சிங்கிள் மோமெண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸை தவிர கோல் வரப்போறது கிடையாது. இவங்க 3 பேரும் எந்த வித கெமிஸ்ட்ரி கிடையாது, சிங்க் கிடையாது, என்ன ரன் பண்ணுவானு ஏது பண்றானு எதுவுமே தெரியாது. இதுக்கு காம்பவுண்ட் பண்றதுக்கு நம்ம 3 மஸ்கெட்டியர்ஸ் இருக்காங்க மிட்ஃபீல்ட்ல, அவங்களுக்கு எப்படி பாஸ் பண்ணணும்னே தெரியாது. எப்படி கோல் வரும்? சுத்தமா கோலே வர இல்ல. ஆக்சுவலா அந்த ஃபார்வர்ட் லைன் பத்தி பேசும்போது ஐ வாண்டட் டு சே குமோஹா எல்லாருமே வந்து குமோஹா பயங்கரமான கேம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹி ஹேட் a decent game. ஐ வில் நாட் சே பயங்கரமான கேம்லாம். ஏன்னா அதாவது இந்த கேம்ல நீங்க பார்க்கல, நான் வந்து இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி he has to go on loan somewhere, he has to go on loan ஒரு சாம்பியன்ஷிப் டீம்ல, ஒரு டாப் சாம்பியன்ஷிப். இந்த கேம் இஸ் a good example of why. ஏன்னா every time he has the ball he can do something electric. இல்லைன்னு சொல்லலை, வந்து பயங்கரமாக வந்து ஏதாச்சும் ட்ரிக்ஸ் பண்ணுவான், இது பண்ணுவான். ஆனால் ஒரு டெசிஷன் மேக்கிங் ட்ரிபிள் அவ்வளோதான். ட்ரிபிள் அப்புறம் கடைசியில் ஒரு பாஸை போடுவான், இல்லை ஒரு ஷாட் எடுப்பான். லைக் இட்ஸ் பிகமிங் டூ ப்ரெடிக்டபிள் அவனோட கேமு. ஒரு ப்ரீமியர் லீக் ஆப்போசிஷன், எஸ்பெஷலி ஒரு நல்ல ஆப்போசிஷன் லைக் வில்லா வந்து அவனோட கேமை ஈஸியாக டீகோட் பண்ணிடுவானுங்க. இதுக்கு தான் வந்து he needs to go on a championship team to develop. and அந்த 90 minutes ஆடுறதுங்கிறது வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது, அதோட வேல்யூ வந்து நிறைய பேருக்கு தெரியும். he has developed, என்னை பொறுத்த வரைக்கும் அகாடமிலையும் லிவர்பூல் ஃபர்ஸ்ட் டீமோட ட்ரெயின் பண்ணி எவ்வளோ டெவலப் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டான் அவன். வாட் he needs now is regular 90-minute football every 3 days. அது அவனுக்கு சாம்பியன்ஷிப்பில் கிடைக்கும். அண்ட் சாம்பியன்ஷிப்பில் அந்த ப்ரெஷரில் வந்து இஃப் ஹி ஹேஸ் டு பர்ஃபார்ம், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்விச்சுக்கே வரான்னு வச்சுக்கோங்க, நாங்கள் நார்விச்சில் இருக்கிறதுனால அவங்கள சொல்கிறேன். நார்விச் வந்து நெக்ஸ்ட் சீசன் தே வில் ஹேவ் அந்த ஒரு பிளே ஆஃப் ப்ரொமோஷனில் போகணும் அப்படிங்கிறத அந்த ஆம்பிஷன் அவங்களுக்கு இருக்கும். அந்த ப்ரெஷரில் வாரம் இவன் ஆடினான்னா ஹீ வில் பிகம் ஸோ மச் பெட்டர். ஏன்னா ஒரு கிளப்பில் இருந்து 20-30 நிமிஷம் ஆடுறது, ஒரு சப்பாக வந்து ஆடுறதுங்கிறது ஓரளவுக்கு தான் அவனை டெவலப் பண்ணும். அந்த 90 minutes வந்து ஓகே 90th minute உனக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது, ஆனால் உங்ககிட்ட பால் வருது, யுவர் டீம் இஸ் எக்ஸ்பெக்டிங் யூ டு டூ சம்திங் அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷர்லேயே அவன் வந்து ஓகே என்னோட ஸ்டாமினா அவனை டெவலப் பண்ணும், என்னோட டெசிஷன் மேக்கிங் ஹேஸ் டு பி பெட்டர், எல்லாமே பெட்டர் ஆகும் அவனுக்கு. த மோர் இஸ் எக்ஸ்போஸ் டு கேம்ஸ் த பெட்டர் பிளேயர் ஹி வில் பிகம். அதுதான். ஸோ அதனால தான் வந்து நேற்று கேமில் அவனோட டெசிஷன் மேக்கிங் வாஸ் புவர். பட் அதை நான் ஒரு கிரிட்டிசிசமாக சொல்லலை, ஏன்னா தட் இஸ் வாட் ஐ வுட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அ 17-year-old. நேற்று வந்து கேஷும் மெக்கினுமா 2 பேரும் பாடி பண்ணியே அவனை முடிச்சு போட்டாங்க. நீ எங்கடா எடுத்துட்டு போற? நீங்க சொன்ன பாயிண்ட் தான். See the way I'm seeing Gumoha right now is way I saw Doku when he first came to City like 2-3 years ago. Exact same. ஏன்னா எனக்கு என்ன தெரியும், எனக்கு பால் ட்ரிபிள் பண்ண தெரியும். நான் எல்லா இன்ஸ்டன்ஸ்லயும் பாலை வச்சுக்கிட்டு ட்ரிபிள் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி அடுத்தது என்ன, அடுத்தது எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த சிச்சுவேஷன் நான் போனது எனக்கு டிசிஷன் மேக்கிங்லாம் நான் யோசிச்சதே கிடையாது. அகாடமியில என்கிட்ட பாலை கொடுப்பாங்க, நான் ட்ரிபிள் பண்ணா நான் கோல் போடுறதுக்கு பொட்டன்ஷியலுக்கு நான் போயிடுவேன். அடுத்தது என்ன பார்ப்பேன், நான் கோல் போடுறதா யோசிப்பேன். நான் அடுத்து நான் வேற எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இங்கே அப்படி கிடையாது. நீ 4 வாட்டி ட்ரிபிள் பண்ணினா 5வது வாட்டி தெரிஞ்சு போய் ஆடா இவன் ட்ரிபிள் பண்ணிட்டு வெளியே தான்டா போறான், இவனை போய் நம்ம கட்டி பிடிச்சி நின்னோம்னா முடிஞ்சு போய் பால் விட்டுருவான், இவன் இருக்கிற சைஸுக்கு எப்படி இருந்தாலும் பால் விட்டுருவான், நம்ம பால் எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறத ஆப்வியஸ்லி தோணும். ஸோ யூ நீட் டு ஹாவ் thousands of such situations that you have to put yourself in. அப்பதான் இந்த இடத்துல நான் கட்டிங் பண்ணும், இந்த இடத்துல நான் பாஸ் பண்ணும், இந்த இடத்துல மேனை பீட் பண்ணிட்டு என்னால் போகவும் முடியும் அப்படிங்கிறது வந்து தெரியும். அண்ட் லைக் யூ said, yesterday was the first 90 minutes he played. He's been with the team for like 1.5 years இல்லப்போ first 90 minutes that he's played நேத்து தான். And people are expecting him to do wonders straight away. எப்படியா முடியும்?
இவ்வளவு தாண்டா கிடைக்கும் ஒரு 17 வயசு பையன்ட்ட. ஏன்னா அங்க ஒருத்தவன் சென்டர் ஃபார்வர்டா ஆடிட்டு எடுத்த எல்லா ஷாட்லயும் ஆஃப் சைடு நேத்து காக்போ. எல்லா ஷாட்லயும் ஆஃப் சைடு. எப்படினே தெரியல. எல்லா இடத்துல எப்படி ஆஃப் சைடு எடுக்க முடியும்? நீ சென்டர் ஃபார்வர்டா ஆடுற இன்னைக்கு. நீ கோலே போட வேண்டாம். அட்லீஸ்ட் வர்ற ரீபவுண்ட்ல அதையும் வெளியே அடிச்சான். அட கோல் அதுவான டிஃபிகல்ட்டுங்க. அது கூட அதுவான டிஃபிகல்ட். பட் அது ஆஃப் சைடு அது ரொம்ப கடுப்பாயிருச்சு எனக்கு. எத்தனை பார்த்தாலும் ஆஃப் சைடு. அவன்கிட்ட பால பிளே பண்றதுக்கு த்ரூ பால கொடுத்து எல்லா டைமும் ஆஃப் சைடு. எப்படி அத்தனை தடவை நீ ஆஃப் சைடு இருக்க முடியும்? அப்ப நீ என்ன தூங்கிட்டு இருக்கிறியா பிட்ச்ல சென்டர் ஃபார்வர்ட்ல அடிக்கிட்டு? நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கிற? சி டு a certain extent பாத்தீங்கன்னா இப்ப நேத்து பாருங்க மறுபடியும் வேர்ட்ஸ் இல்ல, மறுபடியும் சாலா இல்ல. And there's another stat 2026ல when Salah hasn't started we won 0 games out of 9 or no something like that when Salah hasn't started. ஓகே, ஏன்னா ஒரு டிஃபைன் ரைட் விங்கரே இல்லையே நம்ம டீம்ல. இவனுக்கு தான் கோளாறுபடி பண்ணி வச்சிருக்கானுங்களே ஸ்குவாடையே. 2 சென்டர் ஃபார்வர்டு அவுட்டு. ஒருத்தவன் வந்து கண்ணாடி மேல நடந்தா கூட செத்துருவான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அவன் இருக்கான். 125 மில்லியன்ல 25 மில்லியன் உண்டி போட்டாச்சு. 25 மில்லியன்ல போட்டதுக்கு has he made 25 appearances? I genuinely want to know. 25 appearance பண்ணிருக்கா? 1 million per appearance கூட எனக்கு தெரிஞ்சு இருக்காது. Even if I take 20 minutes 30 minutes சேர்த்தி போட்டா கூட I don't know if he made 25 appearances in the season. போச்சா மொத்தமா அது போச்சா? எகிடிகே நல்லா பண்ணிட்டான். அதுவும் போச்சா? இப்ப 3 மாசமா எகிடிகே இல்ல. அதுவும் போச்சா? இப்ப பிஎஸ்ஜி கேம் 2 மாசம் ஆச்சா? 2 மாசம் ஆச்சு. அவனும் கிடையாது. அடுத்த 7 மாசத்துக்கு அவன் கிடையாது. It's been இல்ல finally coming over to slotங்க. It's இல்ல so slot அதான் சொல்ல வந்தேன். சோ நீங்க சொல்றீங்க அவரோட கமெண்ட்ஸ் பாத்தீங்களா போஸ்ட் மேட்ச்ல? அதாவது இந்த fans வந்து they are not aware of வந்து how much impact a transfer window can make. What is he trying to say there? இல்ல so I what I'm trying to say is அதாவது என்கிட்ட ரைட் பிளேயர்ஸ் இல்ல இன்னும். that is how I read into it. என்கிட்ட ரைட் பிளேயர்ஸ் இல்ல, which to a degree I accept. ஏன்னா அவர் ஆட வேண்டிய ஸ்டைல், அவர் ஆடணும்னு நினைக்கிற ஸ்டைல் பொசிஷனு. ஆனால் இருக்கிற பிளேயர்ஸ் சில பேர் டிரான்சிஷனில் இருந்தானுங்க. ஓரளவுக்கு ஐ வில் அக்செப்ட் தட். ஆனால் அட் த சேம் டைம் இட்ஸ் த ஜாப் ஆஃப் அ மேனேஜர் என்னை பொறுத்த வரைக்கும் டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் யுவர் பிளேயர்ஸ். இது வந்து நான் வந்து ஃபியூ எபிசோட்ஸாகவே சொல்லியிருக்கேன். தட் ஸ்லாட் வந்து இட் சீம்ஸ் லைக் இட் டசன்ட் நோ இஸ் பிளேயர்ஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா உனக்கு தெரியும் என்னோட பொசிஷன் ஸ்டைலுக்கான பிளேயர்ஸ் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏன் நீ பொசிஷன் ஆடணும்னு நினைக்கிற? கீப் இட் டிரான்சிஷன். லாஸ்ட் சீசன் டிரான்சிஷன் ஓரளவுக்கு டிரான்சிஷன் ஆடி லைக் இட் வாஸ் குட் மிக்ஸ் ஆஃப் போத் பொசிஷன் அண்ட் டிரான்சிஷன் ஆடி லீகை ஜெயிச்சோம். ஸோ வை டு யூ வாண்ட் டு சடன்லி ஓகே யூ ஹவ் காட் வேர்ட்ஸ், யூ ஹவ் காட் ஈசாக்குங்கிறதுனால வந்து நீ வந்து ஃபுல்லாக உடனே 180 degrees மாற்றிரு போறியா சிஸ்டமை? யூ ஸ்டில் ஹேவ் சாலா, யூ ஸ்டில் ஹேவ் கேக்போ. உங்ககிட்ட இன்னும் இந்த டிரான்சிஷன் பிளேயர்ஸ் இருக்கானுங்க. அண்ட் உனக்கு தெரியும் சோபோஸ்லை மெக்காலிஸ்டெல்லாம் தே கேன் பிளே வெல் இன் போத் சிஸ்டம்ஸ். வேர்ட்ஸுமே யூ கேன் பிளே வெல் இன் போத் சிஸ்டம்ஸ். ஏன்னா Leverkusen வந்து they were a possession team but they were good on transitions also. So words எல்லாம் he was able to play in a transition system. So அந்த மாதிரி இருக்கும்போது why don't you say okay இந்த ஒரு சீசன் எனக்கு இன்னும் என்னோட full team வரல, இந்த ஒரு சீசன் நான் வந்து I will stick to my what I did last season. ஓரளவுக்கு ஒரு good mix of possession and transition and அதை இது பண்ணும். இந்த ஒரு கேம் இல்ல இந்த இன்னொரு இது ஏன் வந்து why I'm annoyed at him saying that அந்த மாதிரி ஒரு transfer window will fix everything அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே யூ கேன் கெட் த பெஸ்ட் 11 பிளேயர்ஸ். இந்த சம்மர் விண்டோ வந்து அன்பிலீவபிள் விண்டோ. லிவர்பூல் வந்து கண்ணா பின்னான்னு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நம்ம டீமுக்கு வந்து அடுத்த வருஷம் எம்பாப்பே வரான், பார்கோலா வரான், எல்லாரும் வரானுங்க வச்சுக்கோ, ஹாலண்டே வரான்னு வச்சுக்கோ சென்டர் ஃபார்வர்டா. என்ன கேரண்டி? வாட் எவிடன்ஸ் ஹவ் ஐ சீன் பேஸ்ட் ஆன் திஸ் சீசன் டு சே இந்த மாதிரி யூ வில் பி ஏபிள் டு மேக் தம் பிளே இன் அ குட் சிஸ்டம்? just because வந்து ஒரு இல்ல just because வந்து you have a good transfer window ஆட்டோமேட்டிக்கா அது சக்சஸ்னு டிரான்ஸ்லேட் ஆகாது. அப்படி இருந்தா ரியல் மேட்ரிட் கெலாக்டிகோ சைடு வந்து they would have won 30 சாம்பியன்ஸ் லீக்ஸ். புரியுதுங்க. I'll give you two counters there. One for your இல்ல நீ முடிங்க. இல்ல ஒரே ஒரு ஃபைனல் இது மட்டும். எதுக்கு நான் வந்து ஸ்டார்டிங்ல கேட்டேன் do you think the defense had a bad game? நீங்க சொன்னீங்க இண்டிவிஜுவலா I don't think they had bad games. ஆனா வந்து வில்லா looked like வந்து they were giving us அந்த கொனாட்டேவெல்லாம் வந்து போட்டு ஒரு ஸ்வைட்னானுங்க அப்படின்னு. எதுக்கு நான் அந்த பாயிண்ட் கொண்டு வந்தேன்னா இண்டிவிஜுவலி they can have good games and still look bad. அது வந்து that comes down to the system and it comes down. ஓகே நான் மிட்ஃபீல்டர்ஸை உடனே நான் எக்ஸ்கியூஸ் பண்ணல, அவனுக்கு ஆடினது கேவலமாக ஆடினதுனால தான் டிஃபென்ஸ் மேலே அவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சு. பட் அவுட் ஆஃப் பொசிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் ஒரு
it looks like there is no system. அதாவது how can this team with Van Dijk, Konate இவங்கெல்லாம் fit for the entire season, McAllister, Szoboszlai இவங்கெல்லாம் fit for almost the entire season. Okay, we have had our injuries, ஆனா we still have good players who have been fit for most of the season. இந்த பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு how can this team be worse than ஒரு சென்டர் பேக் இல்லாத கிளாப் டீம்? சென்டர் பேக்கே இல்லை, யோர் மெயின் சென்டர் பேக்ஸ் ஆர் கான். ரீஸ் வில்லியம்ஸ், நாட் பிலிப்ஸை வச்சு ஆடின டீம் வந்து இட் லுக் பெட்டர் தென் திஸ். ஒரு சிஸ்டம் உங்களுக்கு நான் 3 கவுண்டர் எடுக்க போறேன். இல்லை, ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா யூ ஹாவ் ஒரு பேசிஸ் ஆன் விச் யுவர் பிளேயர்ஸ் கேன் பிளே. இந்த டீமை பார்க்கும்போது இட் லுக்ஸ் லைக் தே ஹவ் நோ அவுட் ஆஃப் இன் பொசிஷன். இந்த கேள்வி நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், நீங்களும் என்ன பதில்னு தெரிலன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அடுத்த லிவர்பூல் கோல் எப்படி வரும், என்ன பண்ணுவோம் அடுத்த லிவர்பூல் கோலுக்கு? எனக்கு தெரிஞ்ச Szoboszlai லாங் ஷாட்டு, Szoboszlai ஃப்ரீ கிக், Van Dijk ஹெட்டரை தவிர வேறு எதுவும் கேரண்டியே கிடையாது. ஓகே, ஸோ அது ஒன்று. அண்ட் லைக் அதே கேள்வியை நான் அவுட் ஆஃப் பொசிஷன்லேயும் இது பண்ணேன். அவுட் ஆஃப் பொசிஷனில் வாட் ஆர் வி ட்ரைங் டு டூ? டிஃபென்சிவ்லி என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஃப்ரம் ஃப்ரண்ட் லைன் டு பேக்கு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது நமக்கு அப்படின்னு உங்களால் வந்து ஐ டோன்ட் திங்க் யூ கேன் கிவ் மீ அ கான்க்ரீட் ஆன்சர் டு சே இதைத்தான் நம்ம ட்ரை பண்ணுறோம், இதுதான் நம்ம அவுட் ஆஃப் பொசிஷனில் இதுதான் பண்ணுறோம், ஒரு ப்ரெஸ் பண்ணணும்னா இதுதான் ட்ரிகர் கேம் டு கேமு அப்படின்னு. ஐ டோன்ட் திங்க் யூ கேன் கிவ் மீ அன் ஆன்சர். அண்ட் நான் உங்களை அது தப்பாக சொல்லலை, இட்ஸ் ஜஸ்ட் தட் இஸ் ஹவ் லிவர்பூல் ஹவ் பிளேட் இன் தி ஃபுல் சீசன். ஃபர்ஸ்ட்லி சொல்லுங்க, கவுண்டர்ஸ் எல்லா கவுண்டர் ரெடியா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்லி வேர் ஹி ஸ்டக், நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட், he wants to okay in possession he still wants to try and find the balance between போன வருஷம் பண்ணதே தான். நான் ஸ்டில் கவுண்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இந்த டிரான்சிஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், வித் அ டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் பொசிஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்கிறதா ஒரு ஐடியா. ஓகேவா? The problem is போன வருஷம் வந்து the amount of players that we had throughout the season without missing games is nowhere close to what happened this season. ஏன்னா ஒரு 3 கேமுக்கு அப்புறமே யோசிச்சு பார்த்தா ஒரு I think maximum that we might have had all players together would have been 3 games, ஒரு stretch of 3 games. அதுக்கப்புறம் ஒன்னா words out, Isak out, Ekitike out, whoever, Salah out because of AFCON, Salah out because of injury, Salah dropped for whatever reason. அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஸோ அவர் என்ன ட்ரை பண்றாருன்னா, நான் போன சீசன் பண்ணதை விட நீங்க சொன்ன மாதிரி மேபி இன்னும் கொஞ்சம் பொசிஷன் பேஸ்டா நான் வந்துட்டேன், தட்ஸ் மை ஸ்டைல். ஸோ நான் இந்த பக்கம் வந்துட்டேன், பட் ஐ ஸ்டில் ஹேவ் த ஃபாஸ்ட் பேஸ் டிரான்சிஷன் தட் ஐ ஸ்டில் வாண்ட் டு பிளே, பட் ஐ எம் நாட் ஏபிள் டு பிளே அப்படிங்கிறது மேபி அவர் ஐடியாவா இருக்குதான்னு எனக்கு தெரியல. I just feel that's how he's thinking. That's in position. Out of position எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, he doesn't want to play the compact mid block. ஏன்னா people will judge him. ஐயோ ஸ்லாட் போய் மிட் பிளாக் ஆட வைக்கிறாரா அப்படின்னு people will judge him. சரியா? அது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா if you take Manchester United for example, they know நம்மனால பாலை வச்சுக்கிட்டு ஆட தெரியாது. ஆனா நம்மளோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன, நான் கரெக்டா பிளாக்ல நிப்பேன், பால் எங்கேயாச்சும் ஆப்போசிஷன் விட்டானுன்னா உடனே போய் கோல் போட்டுருவேன், நான் யோசிக்கவே தேவையில்லை, எனக்கு அது தெரியும், ஏன்னா அது என்னோட ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியும் அப்படின்னு. இப்போ இவருக்கு என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் ஐ பிளே மிட் பிளாக் யாரு ரன்னர் ஓடுவா, கேப் போட்ட பேஸ் கிடையாது, சாலாட்ட மட்டும்தான் பேஸ் இருக்கு. சென்டர் ஃபார்வர்டு ஈசாக்கிட்டையும் பேஸ் எடுத்துட்டு அவன் ஓடுற அளவுக்கு இந்த சீசன்ல ஃபிட்டாகவும் இல்லை, எகிட்டிக்கே இருந்த அளவுக்கு வந்து ஒரு 4-5 கேம் அப்படி யூஸ் பண்ண, ஆனா அதுக்கப்புறம் அவனாலையும் முடியல. ஸோ என்னால அந்த பேஸை வந்து ரிட்ரீவ் பண்ண முடியாது. லைக் ஈவன் இஃப் ஐ வின் த பால் இன் தி மிடில், என்னால வந்து அவங்களை ரிலீஸ் பண்ண முடியாது, பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் த பேஸ் டு டூ தட், டு கோ அண்ட் ஸ்கோர். இந்த பக்கம் பாருங்க, எம்போமா ஹேஸ் பேஸ், குன்யா ஹேஸ் பேஸ், செஸ்கோ ஹேஸ் பேஸ், 3 பேருமே பயங்கரமா ஸ்பீட்ல ஓடிடுவாங்க டு கோ வின். ஓகேங்க, ஓகே, ஓகேங்களா? இன்னொரு விஷயம், அந்த அவுட் ஆஃப் பொசிஷன்ல that's why I feel he's trying to play the high press. சரி, அங்கேயே பாலை வின் பண்ணிட்டோம்னா நம்ம அங்கேயே கோல் போட்டுடலாம். லைக் ப்ரிடாமினன்ட்லி வாட் கிளாப் வாஸ் டூயிங். ஏன்னா நான் திருப்பி இவர் சொன்னது அதான், நானும் கிளாப்புக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது, ஐ வில் ஸ்டில் ஸ்டிக் டு வாட் ஹி வாஸ் டூயிங், பட் ஐம் இன் லிட்டில் மோர் இன்ஸ்டன்சஸ் ஐ வில் ட்ரை டு பி லிட்டில் மோர் கன்சர்வேட்டிவ் தேன் பிளேயிங் த ஹீரோ பால். இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் வந்த புதுசு சொன்னது. அண்ட் we are seeing this season. I am very sure that we are seeing it where on the second half of it, rather than playing the hero ball, நான் இன்னும் கன்சர்வேட்டிவா இருக்கணும்னு ஆசைப்படுவேன் அப்படி. அந்த கன்சர்வேட்டிவ் நமக்கு வந்து தெரியுது. ஓகேவா? The problem in that second approach என்ன தெரியுமா,
நீங்க சொன்ன ஒரு விஷயம் 3-4 months ago, we don't have those dual winners on how to press and win the ball. நமக்கு தெரியாது. ஆனா இவர் அதை பண்ண சொல்றாரு. இவனுக்கு தப்பா பண்றதுனால ரிகவரியும் பண்ண முடியல. இவனுங்க போறானுங்க, he expects them to go and win the ball, பட் இவனுக்கு போய் பால் விட்டு மறுபடியும் ஓடி வரானுங்க. ஓடி வரதுக்குள்ள மறுபடியும் 2-3 பாஸ் ஆகுது. we are completely caught out in transition and we go on. பட் இல்லங்க அதுதான். சோ சொல்லுங்க இல்ல பட் if we play the mid block, இவரோட பயம் என்னன்னா, நம்பர் 1 மெயின் பயம், ஐயோ லிவர்பூல் மிட் பிளாக் ஆகுதுன்னு 4 பேர் பேசிடுவானுங்களே அப்படிங்கறத இவரோட மெயின் பயம். ரெண்டாவது பயம் வந்து, ஒருவேளை நான் மிட் பிளாக் ஆடி பால வின் பண்ணாலும் என்னால ரிலீஸ் பண்ணி இவனுக்கு ஓடுற அளவுக்கு இவனுக்கு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாங்க. இங்கதான் வந்து இங்கதான் வந்து I'll say this, நீங்க ஓகே கேக் போட்டு பேசலங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா he is still better in transition than in possession. உங்ககிட்ட இருக்கிற லெஃப்ட் விங்கர் அவன் இல்ல சோ இதுதான், this is where knowing your players plays a big role. அதுதான் நான் சொல்றேன். ஓகே you are not going, நீங்க சொன்ன மாதிரி அவனுக்கு மும்பைமோ குன்னியா அளவுக்கு பேசலாம் கிடையாது. ஆனா he is still better at transition than in possession. so என்னத்துக்கு நான் வந்து why will I make an already bad player even worse by asking him நான் வந்து நீ possessionல ஆடு mid. இன்னொன்னு, the perception of okay Liverpool should not play mid block, which I disagree with. ஏன்னா இப்போ இருக்கிற லீக் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டெட்டா வந்து ஜெயிக்க போறது, பிரீமியர் லீக் ஜெயிக்க போறது ஒரு மிட் பிளாக் வச்சுதான். பேசிக்கா இந்த லீக் போற டைரக்ஷனே வந்து இட் இஸ் இன் மிட் பிளாக்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ். அண்ட் பொசிஷன் இருந்தாலுமே வந்து நீங்க பொசிஷன் வச்சிருக்கிற டீமை பாருங்க, இப்போ சிட்டி பாருங்க, இல்ல யூரோப் வைட் பார்த்தோம்னா PSG பாருங்க, பொசிஷன் வச்சிருந்தா தேர் ஆப்போசிஷன் கோஸ் இன்டு மிட் பிளாக். ஸோ இவங்க அதை மிட் பிளாக் ட்ரா அவுட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, பின்னாடி ரீசைக்கிள் பண்றாங்க, மிட் பிளாக் வெளில வருது. they create, அது வந்து நான் PSG கேம் ப்ரீவியல so they create false transitions அப்படின்னு. so it's not a true transition ஏன்னா you still have possession. ஆனா அவங்க வந்து when they come outside it becomes a false transition. ஏன்னா நீங்க டக்குன்னு ஒரு பால் போட்டீங்கன்னாக்க இட்ஸ் லைக் வந்து ஒரு 3-on-3 2-on-2 மாதிரி இருக்கு. அந்த டக்குன்னு போற பால் தான் எல்லாம் மிஸ் பாஸா போய் தொலையுதே. அது PSG போடுறதும் நிறைய மிஸ் பாஸ் தான். ப்ராப்ளம் இஸ் அவங்க இல்ல தயவு செஞ்சு அவங்களே நம்மளே கம்பேரே பண்ணாதீங்க. இல்ல I'm just saying ஒரு எலிட், நீங்க PSG ஆடுற கேம் பாருங்க, ஒரு எலிட் டீம் போடுற அளவுக்கு ஒரு எலிட் டீம் மாதிரி நிறைய மிஸ் பாஸ் அவங்களும் போடுவாங்க. ஆனா இல்ல PSG ஒன்னு போட்டாங்கன்னா நம்ம 10 போறோமா இல்லையா? எஸ் ஆர் நோ? இல்ல பட் அவங்க they are not even trying. அததான் நான் சொல்றேன். நம்ம வந்து we are not even trying. நீங்க அதுக்கு எஸ் ஆர் நோ அவங்க வந்து இருங்க அவங்க 100 பால் போட்டாங்கன்னா அவங்களுக்கு 60 பால் சக்சஸ் ஆகுதுன்னு வெச்சுக்காங்க. 60 நமக்கு எவ்வளவு ஆகுது? நமக்கு 40% ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹை நம்பர் மனசாட்சியோட பேசுங்க. இல்ல 40% ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க. the problem is we are not even putting ஒரு 100 அந்த கரெக்ட்ங்க. போடுறதே 10 இல்லையே, இருங்க போடுறதே 10 பால் தான் போடுவோம் நாங்க ஒரு கேம்ல அப்படின்னாக்க எப்படி உங்களுக்கு சான்ஸ் வரும் against ஒரு மிட் பிளாக்? and especially when you have ஒரு transition players in your team, நீ ஏன் transition ஆட மாட்டேங்கிற? what is it that you are so tied, so married to your philosophy that நான் வந்து இருக்கிற transition players எல்லாம் நான் வந்து இது possessionக்கு ஆட வைப்பேன் அப்படின்னு? what is this stupidity? அததான் நான் சொல்றேன். that's not true. எனக்கு that's not true. how many balls we have இந்த சீசன் எத்தனை நீங்களே சொல்லிருக்கீங்க, எத்தனை transition இந்த சீசன் வந்து we have turned back saying நான் வந்து possession தான் ஆடணும், we have to slow the game down அப்படின்னு சொல்லி எத்தனை transition. ஏங்க ரன்னரே இல்லனா எப்படிங்க ஃபர்ஸ்ட் transition ஆட முடியும்? ஏன்னா ஓட சொல்லலையே. such a lame thing to say. குமோகா வெச்சிக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், குமோகா வெச்சிக்கிட்டு if you don't ask him to run, if you don't ask him to say நீ வந்து டிரான்சிஷன்ல ஓடுற, நீ ஹை லைன், நீ அவங்க டிஃபென்சிவ் லைனோட இரு ஆர் அவங்க பக்கத்துல இரு and you will put the through ball through, நீ ஓடு. Gakpo is still a transition player. யார் again it goes back to யார் த்ரூ பால் போடுறது? இப்போ நீங்க ஓகே ஐ அக்ரி த்ரூ பால் போல் யார் போடுறது? இல்ல மெக்காலிஸ்டரால போட முடியாது, சோமஸ்லாயால போட முடியாது. மிஸ் பாஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பட் அது ஆகும். that is a risk that you take. எல்லா தடவையும் ஆச்சுனா எப்படிங்க அவர் போட சொல்லுவார்? எனக்கு புரியவே இல்ல. that is இவங்க போடுறதே 5 பால் தான் போடுறாங்க ஒரு கேமுக்கு. 5 பால் போட்டாங்கன்னா 5 பால் மிஸ் பாஸ் ஆச்சுனா பின்ன அதுக்கு அப்புறம் போட மாட்டேன்னா அதுக்கு அப்புறம் what is the point of having a system? 5லயே 4 மிஸ் பாஸ் ஆச்சுனா அப்புறம் என்ன சொல்லுவாரு? பரவாயில்லைங்கனே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 மிஸ் பாஸ் ஆனனால தான் 5ல 4 மிஸ் பாஸ் ஆகத்தான் செய்யும். you are playing as a forward line, you are 3 against 4. நான் 5ல 4 மிஸ் பாஸ் ஆகத்தான் செய்யும். அதுக்காக நிறுத்த முடியாது உடனே. லைக்
யூ ஹாவ் டு, அதாவது யூ ஆஸ்க் மீ வந்து ஒரு மேனேஜர் வந்து வாட் அ டிஃபரன்ஸ் ஈ கேன் மேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஸ்காட்டிஷ் பிரீமியர்ஷிப் பார்த்துட்டு இருக்கேன். செல்டிக் வர்சஸ் ஹார்ட்ஸ் ஃபைனல் டே, இவங்க 2 பேர் தான் டைட்டில். செல்டிக்கோட சீசன் பாருங்க, சீசன் ஆரம்பிச்சது பிரெண்டன் ராஜர்ஸோட, ஓகேவா? தேவர் இன் அ பேட் பொசிஷன். அதுக்கப்புறம் மார்டின் ஓநீல் டுக் ஓவர் அஸ் இன்டரிம் ஒரு மாதத்துக்கு, ஒரு மாதத்துக்கோ 1.5 மாதத்துக்கோ ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆச்சு. ஐ திங்க் தே ஒன், அவங்க வெர்ஷன் ஆஃப் கேரபா கப்பை தே ஒன், ஐ திங்க், ஒரு ஃபைனலுக்கு போனாங்களோ ஏதோ சம்திங், தே டிட் வெல். அதுக்கப்புறம் யூஎஸ்லேருந்து ஒரு மேனேஜரை கொண்டு வந்தாங்க, வில்ஃப்ரெட் நான்சின்னு ஒரு ஃப்ரெஞ்ச் மேனேஜரை கொண்டு வந்தாங்க. He did so badly. I think he lost 7 games in 7 or 7 games in 8 or ஏதோ something like that. திரும்ப they brought in Martin O'Neill. All he said was, Martin O'Neill all he did was, எனக்கு என்னோட பிளேயர்ஸ் தெரியும், எனக்கு இந்த செல்டிக் டீம் எப்படி ஆடுவாங்கன்னு தெரியும், ஐ நோ வாட் தே வாண்ட் டு டூ. இவங்க வந்து தே வாண்ட் டு பிளே பொசிஷன் ஸ்டைல், ஏன்னா ஸ்காட்லாண்டில் தே ஆர் சம் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ், பொசிஷன் ஸ்டைல் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ நோ ஹவ் ஐ வாண்ட் மை செல்டிக் டீம் டு பிளே. அது மாதிரி இவங்க ஆட வச்சுட்டு டுடே தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் அ டைட்டில். இப்போ இது லிட்ரலாக செல்டிக் பார்க்கில் இருக்காங்க அகேன்ஸ்ட் ஹார்ட்ஸ். ஸோ செல்டிக் வந்து தேர் செகண்ட், ஹார்ட்ஸ் ஃபர்ஸ்ட், 2 பாயிண்ட் தான் வித்தியாசம். ஸோ ஹூஎவர் வின்ஸ் திஸ் கேம் தே டேக் த டைட்டில் பேசிக்காக. இன்னைக்கு வந்து இட்ஸ் செல்டிக். இந்த காமெண்ட்ரியில் கேம் ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க, இஃப் யூ ஹட் ஆஸ்க்ட் மீ 5 months ago when before Martin O'Neill took over as a permanent manager, would Celtic be in this position? Na nobody would have said yes. ஏன்னா I think they were around 10 or 12 points behind அப்போ. அங்கேருந்து they have come back to fight for the title today நாக்க, that is the difference a manager in knowing your players can make. ஓகே, நீங்க சொல்லலாம் we will not be the best transition teamங்க, கேக்போலாம் வச்சுக்கிட்டு, கேக்போ, ஏஜிங் சாலா இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு we will not be the best transition team, ஒத்துக்கிறேன். ஆனால் we will not be so bad. இப்போ இருக்கிற மாதிரி we will not be so bad. இது வந்து it comes down to Slot knowing his players. I am not disagreeing with the fact that we need to play transition. We need to play that. நான் அதை டினையோ பண்ண போறதில்ல, இவர் சப்போர்ட் பண்ற பொசிஷன் பிளே தான் பண்ணணும்னு நான் சொல்லலை. வாட் ஐ எம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ், இவங்களோட மிட்ஃபீல்ட், இந்த 3 பேரோட மிட்ஃபீல்டை வச்சுட்டு we don't have a Bruno Fernandes to play the perfect weighted pass over. We don't have the runners to first control. இந்த 3 பேரை வச்சிக்கிட்டு தான் இந்த 3 பேரை வச்சிக்கிட்டு தான் we won the league last year. I am not saying Gravenberch வந்து he is not சொல்றேன், அங்க தான் தப்பு. போன சீசன் எடுத்து பாருங்க, இதே 3 பேர் எத்தனை த்ரூ பால் போட்டிருக்காங்க போன சீசனே எடுத்து பாப்போம். எத்தனை த்ரூ பால் போட்டிருக்காங்க. அதே மாதிரி போட்ட த்ரூ பால்ல கண்ட்ரோல் பண்ணது ஒரு பக்கம் டியாஸ், இன்னொரு பக்கம் சாலா, 2 பேருமே சேமா இந்த சீசன். சிம்பிளி அதுவும் நோ. இந்த 3 பிளேயரே போன சீசன் ஆன மாதிரி இந்த சீசன் வந்து அட்டெம்ப்ட் பண்றாங்களா பண்றதுக்கு? நோ. போன சீசன் பண்ண அதிக பால் ரிலீஸ் பண்ணது ட்ரெண்ட், அவன் இருக்கானா? நோ. அதே மாதிரி சிம்பிளா கேட்கல. இப்போ I'm not saying personal changesலாம் இல்ல, அதெல்லாம் இல்லன்னு ஓகே, பட் டு சேஞ்ச் your style of play so radically from last season. It is not so radically changed nga. Seriously, it is not so radically changed. It is very radically changed. Transitions, we are the lowest. We are one of the worst. இது வந்து the international breakல ஒரு எபிசோட் பண்ணோம்ல, we are one of the worst in transition breaks in the season. I think we are last or second last. நான் ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட சொன்னேன் whyங்கறது நான் உங்களுக்கு சொன்னனே, we don't have a set team. இப்போ okay, one thing is for certain nga, everything is against Slot, okay வா? I included, I changed against him. I'm not saying okay இவர் இருந்தா I will see progress ஆனா எனக்கு தெரியாது. But one thing is for certain, போன வருஷம் இவர் நம்மளுக்கு காமிச்சது என்ன, if I have players that are fit enough for 10 games 20 games straight na, I know how to win. அப்படிங்கறது one thing you cannot take away from him. கரெக்ட்டா? அது okay, he knows how to win. He had a good start to the season February வரைக்கும். அதுக்கப்புறம் we have been bad. He has not adapted, which is the other thing I wanted to say. Slot வந்து adaptationே இல்ல. இது போன சீசன் ஃபெப்ரவரியிலேருந்து இந்த இது வரைக்கும் வந்து we have not performed well at all. adaptationங்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து கிராவன்பர்ச் ஓகே, ஆஸ் அ பிளேயர் நான் வந்து ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் பேக் சொன்னேன், ஆஸ் அ பிளேயர் யூ ஷுட் ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, ஏன்னா டீம்ஸ் ஹவ் ஃபிகர்ட் மீ அவுட், ஸோ அதனால் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் தட் சேம் மெசேஜ் கோஸ் டு ஸ்லாட். உனக்கு தெரியும் கிராவன்பர்ச்சை டீம்ஸ் ஹவ் ஃபிகர்ட் அவுட்னு சொல்லிட்டு, ஸோ ஹவு கேன் யூ சேஞ்ச் ஹிஸ் ரோல்? இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அட் சம் பாயிண்ட் வந்து கிளாப் டைமில் வி மூவ் டு அந்த மூவிங் ட்ரெண்ட் இன் டு மிட்ஃபீல்டு. ஏன்னா அவனை வந்து ட்ரெண்ட்டை வந்து அவுட் வைடு போக விடாம, கிராஸை போட விடாம பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெண்ட்டை வந்து மிட்ஃபீல்டுக்கு போட விட்டேன். நான் கூட அப்போ சொல்லுவேன், நம்ம பாஸ் பிரேக்ல மாட்டிக்கிட்டே இருந்தோங்கிறதுக்காக சென்ட்ரல்ல ஒரு ஆள் வேணும். ஆமா ஆமா. சோ அந்த மாதிரி ஒரு அடாப்டேஷன் வந்து மேனேஜர், ஐ டோன்ட் see it from Slot வந்து it has gone from வந்து ஓகே ஐ வில் மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் அ குட் டீம், நீங்க சொன்ன மாதிரி won the league,
அதுக்கப்புறம் ஃபெப்ரவரியில வந்து ஒன்ஸ் தே ஃபிகர்ட் அவுட் ஹவு டு பிளே அகேன்ஸ்ட் அஸ், என்னால என்ன பண்றதுன்னு தெரியல, ஐ ஜஸ்ட் வாண்ட் நியூ பிளேயர்ஸ். அதனால ஈசாக்கு வாங்குவேன், வேர்ட்ஸ் வாங்குவேன், வாட் எவர் இட் இஸ், அண்ட் தென் ஐ டோன்ட் நோ ஹவு டு மேக் தம் ஒர்க் ஃபார் மை சிஸ்டம். ஏன்னா அகெயின் இட் கம்ஸ் டவுன் டு நோயிங் யுவர் பிளேயர்ஸ். இது ஸ்லாட் வந்து ஐ ஹவ் பீன் சேயிங் திஸ், நான் ரொம்ப நாளாக சொல்கிறேன், he doesn't know his players very well. In the sense of வந்து சாலா வந்து ஓகே போன சீசன் எண்ட் ஆஃப் த சீசனில் சாலா செட், நான் வந்து ஸ்லாட்டோட ஐ ஹவ் டு சிட் டவுன் அண்ட் சே இந்த மாதிரி வந்து புது எல்லாரும் டிஃபெண்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸாக மார்க் பண்ணுறாங்க, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அவரோட சொல்யூஷன் என்னன்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரில. பிகாஸ் ஓகே சாலா வந்து ஃபார்ம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைனாலும் his role doesn't seem to, his role changed from வந்து நீ அந்த ஹாஃப் ஸ்பேஸ் ஆடுறது பதில் நீ டச் லைன் கிட்ட போ, which we all know Salah is very bad at that, டச் லைன் கிட்ட போய் ஆடுறது. And but சொல்றீங்க the problem there is no why that was made is because we got an out and out center forward who needs service in the middle. அப்ப having that inside forward is not going to இல்ல சர்வீஸ் இன் தி மிடில். ஓகே சர்வீஸ் இன் தி மிடில், ஓகே சாலா அந்த மாதிரி சர்வீஸ் போடுவானா? he is more known for scoring, he can put the assist, but he is known more அதத்தாங்க நம்ம ரெண்டு பேருமே பேசணும் சீசன் ஸ்டார்டிங்ல. இப்போ வந்து சாலாக்கு புது கான்ட்ராக்ட் கொடுக்கறதே இல்லையாங்கிறது இவங்க வந்து they were very very skeptical regardless of what happened last season with Salah putting an outrageous legendary numbers. These people wanted to move on. See இப்போ நீங்க சொல்ற எல்லாத்தையுமே வந்து to 99% I agree. இவர் வந்து he hasn't changed, he is trying to do something which is not working. I completely agree. And one point நீங்க செமையா சொன்னீங்க, when we had two academy players as center backs, Klopp still found a way to do what he was doing அப்படின்னு. சரியா? அந்த இஷ்யூல சென்டர் பேக்ஸ் மட்டும்தான் அவுட் அந்த சீசன்ல. மத்த எல்லா அட்டாக்ல இருந்தாங்க, மிட்ஃபீல்ட்ல இருந்தாங்க, everyone was still doing what they were supposed to do. ஆனா I'll bring Salah went to AFCON on the season. Correct, but again he misses 8 games out of 30 38 whatever. Ana I'll bring you to 2022 when our midfield was completely out of legs. Correct? They were completely out of legs. Like அவங்களால recover பண்ண முடியல, அவங்களால எதையுமே வந்து என்ன சொல்றது கட் அவுட் பண்ண முடியல, ஃபாஸ்ட் பிரேக்ஸை கட் அவுட் பண்ண முடியல. we were conceding goals left right and center. என்ன பண்ணோம்? ஸ்ட்ரெயிட்டா போய் அந்த சம்மர்ல Thiago moved on, Henderson moved on, Fabinho moved on, James Milner moved on. எல்லா மெயினா இருந்த எல்லா மிட்ஃபீல்டரும் மூவ் ஆன் பண்ணிட்டு we got again McAllister, Gravenberch, Szoboszlai, Endo. All four were bought by Klopp. No, not Edwards, not யார் ஸ்பாட் ரைட்டரா இருக்கிறது ஹியூஸ், இவங்க யாருமே கிடையாது. Klopp சொல்லி அவருடைய மாமா பையனா ஸ்மார்ட் கே யாரு, அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்போர்ட்டிங் டைரக்டர். அவர் வந்து ஒரே வேலை கிளாஸை வந்து பிரேக் பண்றது மட்டும்தான். அந்த கிளாஸை போய் பணம் கொடுத்து Klopp சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். கரெக்டா? we completely moved away from a workhorse midfield to a technical midfield. கரெக்டா? yes or no, will you agree? correct. so அந்த workhorse பண்றதுக்கு எவனுமே கிடையாது. that was purely Klopp's plan to do it that way. and அந்த மிட்ஃபீல்ட் வாங்கின அப்புறம் அந்த சீசன் ஃபர்ஸ்ட் சீசன் ஆஃப் McAllister, Szoboszlai இவங்க we were in the title race till March. Probably till United March. I agree. United இல்ல March international break க்கு அப்புறம் we lost to United, we lost to Everton. அது United வந்து கப், we lost to Everton in the league. ஆமா, அது வரைக்கும் we were in the title race. அந்த புது மிட்ஃபீல்டோட எதுக்கு அது சொல்ல வரேன், எதுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொல்ல வரேன்னா, the fact that Klopp வந்து he bought these players and he said okay இந்த players வச்சு என்னால இந்த சிஸ்டம் ஆட முடியும் அப்படின்னு. he had a successful system. okay we didn't win the title, but அந்த ஃபர்ஸ்ட் சீசன் வந்து யாரு I don't think any of us expected to win the title அந்த ஒரு புது மிட்ஃபீல்ட வச்சு. சரிங்க, அப்போ why are we expecting us to win the title with 5 changes in the season? அப்ப அத மட்டும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் now எக்ஸ்பெக்ட் பண்ணுமா? இல்ல நான் இந்த சீசன் வந்து you're missing the point. நான் டைட்டில் பத்தியே பேசல. the point I'm trying to make is on the season we were in the title charge till March. ஏன்னா we had a good system that allowed these players to play their best in the system. இந்த slot ஓட சிஸ்டம்ல you bought all these players. நீ வேர்ட்ஸ் வாங்கியிருக்க, ஈசாக் வாங்கியிருக்க, அவனை வாங்கியிருக்க, இவனை வாங்கியிருக்க, and then you don't know how to play them. don't know how to play them விட in possessionல ஐடியா இல்ல.
ஏங்க he hasn't had them to playங்கிறது ஏன் எல்லாருமே நெகேட்டே பண்ணிடுறீங்க? எனக்கு புரியவே இல்ல இல்ல. ஐ அம் கிவிங் him injuries, but இன்ஜரி இல்லாத போது ஆடினாலுமே you don't know what they are doing. எப்படி They இன்ஜரி don't know what இல்லாத they are போது doing. they have played 91 minutes together and how much had they costed? They've costed இந்த மூணு பிளேயர் மட்டும் எடுங்களேன். The three that were bought, Isak, Ekitike, Wirtz, all three together costed nearly 300 million. 300 இல்ல, million. but they don't know how. There is no evidence of how they want to play. அதாவது எப்படிங்க தெரியும்? 90 நிமிஷம் தாங்க ஆடி இருக்காங்க மூணு பேருமே சேர்ந்து. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே கிளியரா இல்லையே. ஒரு 90 இன்ஸ்ட்ரக்ஷன் நிமிஷத்துக்கா? டீம் ஒரு 90 நிமிஷத்தை விடுங்க. நார்மலா இவங்க ஒரு டீம்ல ஆடும்போது ஒரு டீம்ல ஒரு சிஸ்டம்ங்கிறது என்ன, நம்பர் 10னா இதை தான் பண்ணணும், எவன் நம்பர் 10ல ஆடினாலும் அதை தான் பண்ணணுங்கிற அந்த ஒரு ஐடியா இருக்கணும்ல. So you are trying to say அந்த ஐடியாவே இல்லைன்னு சொல்ல வரேனா? இதோட I'll ask you, ஓகேவா? You are a coach, சரிங்களா? நீங்க வந்து வார ஃபுல்லா ஒரு பிளான் போடுறீங்க. I agree. ஓகே, நீங்க வார ஃபுல்லா ஒரு பிளான் போடுறீங்க. என்னோட நம்பர் 10 இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான். என்னோட விங்கர் இதுதான் பண்ணணும். எவன் விளையாண்டாலுமே என்னோட விங்கர் இதுதான் பண்ணணும். நீங்க திங்கட்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நீங்க எழுதுறீங்க. இந்த கேமுக்கு இவன் தான் பண்ணணும்ட்டு. ஓகே, பட் ஸ்டில் யூ நோ என்னோட விங்கர் சாலா, ரைட் விங்கர் சாலா, என்னோட லெஃப்ட் விங்கர் கேக்போ ஆர் whoever plays there. ஓகே, இதுதான் என்னோட ஐடியாங்கிறது. திங்கக்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நீங்க எழுதிட்டீங்க. வியாழக்கிழமை காலையில வந்துட்டு உனக்கு சாலாவும் கிடையாது, உனக்கு கேக்போவும் கிடையாது, நாங்க ரியோவை கொடுக்குறோம், நாங்க கியசாவை கொடுக்குறோம். இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் சொல்லி கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும் சொல்லி கொடுக்கற அளவுக்கு வாட் ஹவ் யூ பீன் டூயிங் ஆல் சீசன்? ஒரு வாரத்துக்கு ஒரு நாள்ல சொல்லி சொல்றீங்க? எனக்கு புரியவே இல்லைங்க. இல்லங்க, as a system இது புரியறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. as a system வந்து நம்பர் 10னா இத தான் பண்ணனும் அப்படி. இப்போ லைக் சிம்பிளா your job பண்ணனும் இருக்கு. ஒரு I agree with the system. இல்ல இருங்க, you can modify certain things according to. இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு few episodes back முன்னாடி சொன்னீங்க ஜோ கோமெஸ் ரைட் பேக் ஆடுனா வேற மாதிரி இருக்கும், கர்டிஸ் ஆடுனா வேற மாதிரி இருக்கும். ஸ்லைட் மாடிஃபிகேஷன்ஸ் ஆர் ஓகே, விச் இஸ் ஃபைன். ஸ்லைட் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும், ஒரு பிளேயரோட ஸ்ட்ரென்த்துக்கும் வீக்னஸுக்கும் தகுந்த மாதிரி ஸ்லைட்டா மாடிஃபை பண்றது இருக்கும். ஆனா யுவர் சிஸ்டம் டஸ் நாட் சேஞ்ச் மேசிவ்லி. நீங்க போன வருஷம் கார்னர் பிராட்லி ஆடினதும் சரி, ட்ரெண்ட் ஆடினதும் சரி பாருங்க, there was not a lot of difference. அவங்க ஆக்சுவலா ஆடின விதத்துல வந்து there is மார்ச்ல இருந்துதாங்க பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல. அததாங்க நான் சொல்றேன். the point is there is not much of a difference. யார் ஆடினாலும் their roles are still the same. அததான் நான் சொல்லிட்டேன். என்னங்க அது ஏன் இல்ல ஆனா கார்னர் ட்ரெண்ட் கிட்ட இருக்கிற பாசிங் ரேஞ்ச் கார்னர் பிராட்லிட்ட கிடையாது. சரி, சோ கார்னர் இல்ல both of them make runs. ரெண்டு பேருமே அவுட்ல தான் ரன் பண்றாங்க. கரெக்ட் தானே? So can you expect Frimpong and Joe Gomez to do the same? Yes. ஜோ கோமெஸ் நீ என்ன சொல்லலாம்னாக்க you don't have to make so many forward runs. கர்டிஸ் அப்பப்போ உனக்கு கவர் பண்ணுவா அப்படி. That's how it works. That is the whole point of a system. Systemனாக்க it is whoever you put in should be able to understand and play that. They may have slight modifications. ஆனா whoever you put in should have an idea of what that role requires. இந்த டீம்ல இல்ல நான் இதோட சொல்லி முடிச்சிடுறேன். இந்த டீம்ல இன் பொசிஷனும் சரி, அவுட் ஆஃப் பொசிஷனும் சரி, players have no idea what their role requires. வேர்ட்ஸ் வந்து இன்னைக்கு லெஃப்ட் விங்ல ஆடினா அவனுக்கு என்ன ஆடணும்னு தெரியாது, நம்பர் 10ல ஆடினா என்ன ஆடணும்னு தெரியாது. அண்ட் தோஸ் ஆர் டூ வெரி டிஃப்ரெண்ட் திங்ஸ். இன் பொசிஷனும் சரி, அவுட் ஆஃப் பொசிஷன், தட் இஸ் வேர் ஸ்லாட் ஹஸ் ஃபெயில்ட் இந்த சீசன். என்ன பொறுத்த வரைக்கும் அங்கதான் ஸ்லாட் ஹஸ் ஃபெயில்ட். நான் வந்து இவ்வளோ பேஷனட்டா யூஸ்வலா நான் சொல்ல மாட்டேன், பட் ஆனா இந்த எபிசோட் வந்து ஐ ஹவ் பின் இந்த வில்லா கேம் வந்து it has frustrated me so much. நான் வந்து I have gone over the boiling point. இந்த மேனேஜரோட நான் வந்து ஸ்டார்டிங்ல இதோட முடிச்சிடுறேன். ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த கேம்ல என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னேன். நீங்க சொன்னீங்க எனக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக தோணல. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து எனக்கு நமக்கு பின்னாடி இருக்கிற போன்மத்திட்ட வந்து சாம்பியன்ஸ் லீக் எதுக்குன்னா, இப்போ எல்லா மீடியா ரிப்போர்ட்ஸும் என்ன சொல்றாங்க வந்து ஸ்லாட் இஸ் ஸ்டேயிங். ஐ ஹவ் கான் ஓவர் த பாய். இந்த வில்லா டிஸ்பிளே வந்து இது வந்து நான் நிறைய கேமுக்கு சொல்லியிருக்கேன் இந்த சீசன், பட் இந்த வில்லா டிஸ்பிளே வந்து இட் வாஸ் லைக் சம்மிங் அப் அவர் என்டையர் சீசன் அண்ட் வி ஹேவ் சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபிகேஷன் ஆன் த லைன். அப்போ கூட வந்து ஒரு பிளேயர்ஸ் ஹேவன் டர்ன்ட் அப், மேனேஜருக்கு ஐடியா இல்லாத மாதிரி ஆடினானுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் லைக் எவ்ரி இந்த சீசனே வாஸ் சம்ட் அப் இன் தட் ஒன் வில்லா கேம். கடைசியில் தி எம்பாரசிங் திங் வாஸ் ஆலி வாட்கின்ஸ் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்கிறான், வி நோ தே பிளே ஹை, வி நோ தே ஆர் வேர்ல்ட் கிளாஸ் சென்டர் பேக்ஸ், ஆனால் ஐ நியூ தெல் பி லாட் ஆஃப் பிளேஸ் டு எக்ஸ்ப்ளாய்ட். ஒரு ஆப்போசிஷன் பிளேயர் வந்து ஒரு லிவர்பூல் மாதிரி ஒரு டாப் டீம் டாப் டிஃபெண்டரை மதிக்காம
அவ்வளோ கேவலமாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உன்னை பற்றி பேசுகிறான்னா ஹவு பேட் இஸ் இட் ஆஸ் அ கிளப்? தட் இஸ் வேர் ஐ ஸ்டாண்ட். நான் அதனாலேயே சொல்கிறேன், லெட் அஸ் கோ டு யூரோப்பா லீக் ஒரு சீசன். அதாவது சொல்லுவோம்ல, இந்த பேட்டில் தோத்தாலும் போகிற ஜெயிப்போம் அப்படின்னு. பேசிக்காக அதுதாங்க. யூரோப்பா லீக் போனால் இஃப் த மேனேஜர் இஃப் தட் மீன்ஸ் ஸ்லாட் கெட் சாக்ட்னாக்க ஐ வில் டேக் தட் ஹாப்பிலி. ஏன்னா இப்போ ஐ டோன்ட் நோ ஒரு சம்மர் விண்டோவில் வந்து இது சால்வ் ஆகுமாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் திங்க் ஸோ. I completely agree with what we've argued about or whatever we said. The thing is, he's been pathetic. I am not going to dispute that, and I haven't disputed at all. What I am trying to say, அவர் வந்து 50% காரணம்னா இன்னொரு 50% is due to a variety of factors. இந்த ஒரே சீசன் why I cannot say இப்போ அவர் வந்து இப்போ ஆஃப்டர் வில்லா கேம், ஆஃப்டர் செல்சி கேம், ஆஃப்டர் யுனைடெட் கேம், ஐ எம் வெரி ஷுவர் அண்ட் ஐ வாண்ட் டு பி ப்ரூவன் ராங். பிகாஸ் நான் நவம்பர் மாதத்தில் நான் யோசிச்சு பார்த்தேன். நவம்பர் மாதத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்க இங்கே இதை மாறுற மாதிரி தெரிலைங்க, இப்படி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ கெப்ட் சேயிங் இல்லைங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏதோ ஒன்று பண்ணுவோம். மேபி ஒரு 20% 25% ஆஃப் த ஃபேன் பேஸ் ஸ்டில் கெப்ட் தட் ஃபெய்த். கரெக்டா? அப்போவே ஒரு 75% மாறிட்டாங்க. ஒரு 25% சரி இவளுக்கு கொடுத்து தான் பார்ப்போமே, டைட்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு, சரி என்னதான் பண்ணி பார்ப்போம். தி ஒன்லி கான்ஸ்டன்ட் ஃப்ரம் நவம்பர், ஓகே டூ, only the true constant from November from till now is constanta we've been losing many games. Last 15 games we've won only 5 in all competitions. That's the one constant. The second constant is number of injuries and the number of players that have gone out consistently match after match has been remaining. Correct? நவம்பர்ல எப்படி பார்த்தோமோ மே வரைக்கும் பார்த்திருக்கோம். The number of changes that he has to make in every position except Van Dijk, who நம்ம இந்த எபிசோட்ல பேசவே இல்லை. He was monstrous throughout the season. 8 goals, 3 assists attackல, and he's played the most number of minutes as Liverpool centre back has ever played in a 38 game season. He has overtaken Carragher also this season. So he's been monstrous throughout the season. அந்த அளவுக்கு ஒரு 34 years oldல he's also had bad moments இல்லைன்னு சொல்ல. பட் ஓவராலா என்னை பார்த்தா he is gone above Szoboszlai also. I have to say this because ஏன்னா ஒரு February வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம் Szoboszlai has been thoroughly a game of play of the season. But Szoboszlai past 2 months அவனும் பெருசா இல்ல. So I think Van Dijk has overtaken him. Why I'm coming back to this one constant, okay, நான் இந்த எபிசோட்ல சொன்னேன், we know he showed one thing with Slot. Players இருந்தா, team இருந்தா, he shown that day என்னால டைட்டில் வின் பண்ணி கொடுக்க முடியும். That is the only 0.00001% that the management might think சரி நம்ம இவருக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா அதுவுமே நடக்கல, அதுவுமே செகண்ட் முடிச்சோம், தேர்டு முடிச்சோம், ஃபோர்த் முடிச்சிருந்தோம்னா he would have been set packing. And இன்னொரு விஷயம் இது வரைக்கும் நான் சொன்னதில்ல, பட் நான் சொல்லிடுறேன், லிவர்பூல் have been gracious enough because இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா கண்டிப்பா any top team would have sacked their manager by at least February. It's not continuing after February. So I am grateful to the owners to say சரிப்பா நீங்க வந்து இவனை டைட்டில் வின் பண்ணி கொடுத்த ஒரே காரணத்துக்காக இன்னொரு எக்ஸ்ட்ரா சீசன் கொடுத்ததுக்காக we have differentiated from the rest, saying நாங்க லிவர்பூல் நாங்க இப்படிதான் பண்ணுவோம். ஆனால் make sure that you are very very confident in giving him another season from what you've seen this season. இவ்வளவு பார்த்து if you are still sure, ஏன்னா நீங்க தான் டேட்டா நர்ட்ஸ், உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் ஃபேனாக தான் ரியாக்ட் பண்ணுறோம், எல்லாமே ஓகே இன்க்ளூடிங் மீ. நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் ஐ ஹவ் பின் இன் ஃபேவர் ஆஃப் த மேனேஜர். ஐ அக்ரி. ஐ வில் பி த பிக்கெஸ்ட் ஃபூல் இஃப் ஹி ஸ்டில் டஸ் த சேம் திங் நெக்ஸ்ட் சீசன். எல்லாருமே என்னை வந்து கண்டிப்பாக கேளமாக தான் பேச போகிறாங்க, டேய் நீ மட்டும் தானே அவர் பக்கம் நின்று. ஐ அக்ரி வித் தட். பட் I somehow want him to prove, I also don't have confidence in him. If he proves, myself included with the entire fan base, that he was right, players தான் இது பண்ணல அப்படின்னு next season இவர் prove பண்ணாருன்னா, எனக்கு தெரிஞ்சு no Liverpool manager has gone to this point of being sacked and then he has turned it around. கரெக்டா? The management have backed him endlessly. இனிமேல் இவர் வந்து எந்த காரணமே சொல்ல முடியாது. Like you said, ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்தாலும் நான் கம்ப்ளீட்டா மாத்திடுவேன். மாத்துனா எசென்ஷியலி நெக்ஸ்ட் சீசன்ல 10 கேம்ல இஃப் he wins 7 or 8 games பிரீமியர் லீக்ல மட்டுமே 7 games 8 கூட தேவையில்லைங்க. இஃப் he wins 7 games, I don't care how shitty the football is.
இஃப் யூ வின் 7 to 8 games in the first 10 games அந்த ஆப்போசிஷன் இந்த ஆப்போசிஷன் எனக்கு கஷ்டமான ஃபிக்ஸ்சர் ரன் இருந்துச்சு இந்த கன்றாவிலாம் சொல்லக்கூடாது. இஃப் யூ டூ தட் ஆட்டோமேட்டிக்கா the fans will turn to your side. they want results. இது ஈசாக்கு 5 டச் தான் கேம்ல எடுத்தான், யார் விங்கரா வாங்குறீங்களோ அவன் வந்து 4 கிராஸ் போடல, அதெல்லாம் people don't care. if you keep taking results it will be a legendary turnaround. ஆனா நடக்குமா? I have no idea. அதனால தான் சொல்றேன், the management has done everything to support the manager. இந்த சீசன் ஃபுல்லா they've taken the entire blame. Okay, இல்ல actually Slot has taken the entire blame which should have actually gone on to the management. சாக்கும் சரி ஸ்குவாட் பில்டிங்கும் சரி it should have been aimed more at the manager. இப்போ புது கான்ட்ராக்டும் கொடுக்கல, பிளேயர்ஸும் வாங்கி கொடுப்பாங்களான்னு தெரியாது. இவரு தான் பேசிட்டு இருக்காரு, பிளேயர் வாங்கிடுவான் அவனை வாங்கிடுவான் இவரு பேசிட்டு இருக்காரு, ஆனா நடக்குமான்லாம் தெரியாது. ரைட் நவ் 2 பேருமே பாஸ்டன்ல தான் இருக்காங்களாமா, ரிச்சர்ட் ஹியூஸ் அண்ட் எட்வர்ட்ஸ். தெரியும் 2 பேருமே பாஸ்டன்ல தான் இருக்காங்களாம். So I think something is happening. Either they will decide to continue because Xabi Alonso is going to Chelsea வந்துருச்சு. Like 99.9% it's confirmed that Chelsea are going to move with Xabi Alonso. So இப்போ யாரும் மார்க்கெட்லயும் இல்ல if you think about it. ஏன்னா Enrique signing a new deal. Yes signed இல்ல? இல்லைங்க, டீல் கொடுத்திருக்காங்களாம். I don't think he has signed. So he's going to sign probably. But yeah, I'll leave it at that. But what are you expecting now that the management should do considering எவ்வளவு நடந்திருக்கு இந்த சீசன் and considering what our summer will be? உங்களோட தாட்ஸ் என்ன அதுல? தெரில. ஐ மீன் எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹேவ் ஃபெய்த் இந்த எனக்கு என்னன்னாக்க ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் இட் டு பிகம் லைக் அந்த பிரெண்டன் ராஜர்ஸ் சீசன் மாதிரி. அதாவது எக்ஸ்ட்ரா சரி உனக்கு இந்த விண்டோவில் யார் வேணுமோ பென்டெக்கே வேணுமா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 10 கேமில் வந்து யூ சாக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் எர்கன் கிளாப் வந்தார். இந்த வாட்டி அந்த லக் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி மார்க்கெட் வந்து இட்ஸ் ஆல்ரெடி ஷ்ரிங்கிங். இப்போது ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா வி ஹாவ் அ ஃபியூ குட் ஆப்ஷன்ஸ் மேனேஜர் மார்க்கெட்டில் ஐ திங்க். பட் ஆனால் ஃப்ரீ ஏஜென்ட் மேனேஜர்னு பார்த்தோன்னாக்கா ஐ டோன்ட் நோ ஹூ எல்ஸ் இஸ் தேர். மேபி பிரீமியர் லீக் ப்ரூவன்னா இராயோலா வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அவுட் ஆஃப் பொசிஷன் இராயோலா இஸ் வெரி குட், இன் பொசிஷன் வந்து இஸ் குவைட் பேட். ஸோ இப்போ இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் ஆகுமான்னு தெரியாது இராயோலாவோட. ஐ திங்க் இட்ஸ் யார் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்கிறது தெரியல. இப்போ இந்த பாஸ்டனில் உங்காத்துட்டு இந்த கேமை பார்த்துட்டு if they still say இல்ல we will back him நாக்க நீங்கள் சொன்ன மாதிரி you better be right. நான் இப்போ சொல்கிறேங்க, இது few episodes back நான் சொன்னேன், ஸ்லாட் வந்து if he stays I would like nothing more than to be proven wrong next season. பிகாஸ் எனக்கு இப்போ நம்பிக்கை இல்லை ஸ்லாட் வந்து that he will turn things around. எனக்கு நம்பிக்கை இல்லை ஃபார் நம்பர் ஆஃப் ரீசன்ஸ். நிறைய எபிசோடில் சொல்லிட்டோம், நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் ஐ டோன்ட் ஹவ் ஃபெய்த் இன் him. பட் ஆனால் ஐ வுட் லைக் நத்திங் மோர் தேன் டு பி ப்ரூவன் ராங். அதுதான் நான் சொல்ல வரேன். இல்லை என்னன்னா ஃபைனலி இதோட முடிச்சிடுறேன். அந்த 25% பேக் பண்ணாங்க பார்த்தீங்களா ஃப்ரம் நவம்பர் டு திஸ் பாயிண்ட். இஃப் ஹி டசன்ட் ப்ரூவ் தெம் த 25% ராங், ஏன்னா 75% has already lost faith in November itself. அந்த 25% வந்து இஃப் ஹி டசன்ட் ப்ரூவ் தெம் ராங் நெக்ஸ்ட் சீசன், த பீப்புள் தட் ஸ்டுட் ஃபார் ஹிம் அன்டில் தி வெரி எண்ட்னா நெக்ஸ்ட் புது மேனேஜர் வருவான் பாருங்க, இந்த 25% will turn into 75%. ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் 6 months கோஸ் ராங்னா எப்ப புது மேனேஜர் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தாட் வரும். ஏன்னா இந்த 25% தான் ஹெல்ட் ஃபோர்ட். இவங்க மட்டும்தான் they were patient enough to say சரி பரவாயில்ல பாத்துக்கலாம் இந்த மேட்ச் ஏதோ மாத்துவாருன்ட்டு. பட் புது மேனேஜர் வந்து தப்பா நினைச்சா இந்த 25% மாறிடுவாங்க. டேய் நீங்க பண்ணது கரெக்டா, நாங்க பண்ணது தப்புடா, இப்ப நான் உங்க பக்கம் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன ஆகும், every 6 months something goes wrong, we will become the new Chelsea. We will become the new Manchester United, going into a cycle after cycle after cycle. அதான் வந்து நடக்கும். So ideally அந்த 25% it's a big win for him if he wins the 25%. ஆனா அது இல்லைனா our club will automatically become Chelsea, Manchester United or whoever who keeps wanting manager change after change after change if something goes wrong for 3 to 6 months. ஆமா. பட் எனிவே பார்க்குறவங்களாம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஐ திங்க் 2500 ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் அதில். ஸோ அது ஃபாலோ பண்ணுங்கள். ட்விட்டரில் @kopkaruthu_LFC, ஸோ அதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்டராக்ட் பண்ணுங்கள், போஸ்ட்லலாம் நிறைய ஸ்டோரிஸ்லாம் போடுவோம், ட்விட்டர் போஸ்ட்லாம் போடுவோம். ஸோ அதில் இன்டராக்ட் பண்ணுங்கள். கீழே உங்கள் கமெண்ட்ஸ் வைங்க. பட் வேறு எதுவும் இல்லை என் சைட்லேருந்து. அடுத்தது இன்னும் ஒரே ஒரு கேம் இருக்குது அகேன்ஸ்ட் யார், பிரென்ஃபர்டா.
இந்த prediction இல்ல இங்க பாருங்க. ப்ரெடிக்ஷன்லாம் நான் பண்ணல பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் a குட் ஃபேர்வெல் சாலாக்கும் சரி ராபர்ட்சனுக்கும் சரி அண்ட் சொன்ன மாதிரி ஜார்டன் ஹெண்டர்சன் ஒரு நல்ல ரிசெப்ஷன் இருந்தா நல்லா அந்த இருக்கும். கேம் தயவு செஞ்சு ஜெரார்டோட கடைசி கேம் மாதிரி ஆகாம இருந்தா எனக்கு போதும். ஆமா தயவு செஞ்சு ஆளுக்கு பிரெண்ட்ஃபோர்டு பிளேயருக்கு நாங்க 1 மில்லியன் போனஸ் தரோம் ப்ளீஸ். அந்த கேம்ல எங்களுக்கு வேணுங்கிறது டிரா. நான் வின்னெல்லாம் கூட கேட்கல, டிரா. ஏன்னா ஐ ஹவ் ஃபுல் ஹோப்ஸ் இன் மேன் சிட்டி. தயவு செஞ்சு போர்ன்மத் கிட்ட டிராவாச்சி பண்ணிருக்கடா. நீங்க டைட்டிலே ஜெயிக்கலன்னு பரவாயில்லடா, நாங்க வெளியே போயிட மாட்டிருக்கு. டிராவாச்சி பண்ணி தொலைங்கடா. நாங்க வந்து பிரெண்ட்ஃபோர்ட் குறைச்ச கடைசியில் கேம் டிரா எடுத்துட்டு போய்க்கிறோம். பட் எனிவே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் சீசன் லைவ் ரிவ்யூ இருக்கும். அது எப்போன்னு இன்னும் டேட் டிசைட் பண்ணல. பட் அதுக்கப்புறம் வந்து வில் டூ ஒரு லைவ் ரிவ்யூ. பட் வேற எதுவும் இல்லை. அடுத்த எபிசோட் வரைக்கும் நன்றி, வணக்கம்.